நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ என் தேவனாகிய கர்த்தர் ದೇವರಾದ ಕರ್ತನು இதுவரைக்கும் உன்னை நடத்தி வந்ததான என் தேவனாகிய கர்த்தர் ಇದುವರೆಗೂ ನಿನ್ನನ್ನು ನಡೆಸಿ ಬಂದ ದೇವರಾದ ಕರ್ತನು. இந்த பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். இந்த 9வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ಈ 9ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, a month of stepping up. ಮೇಲೆ ಉದ್ಧಾರ ಆಗುವ ತಿಂಗಳು ಇದು. நாம் பிரியமானவர்களே ஸ்டெப் வச்சு முன்னால போற ஒரு மாதம், ಒಂದು ಮೆಟ್ಲು ಮೇಲೆ ಏರುವ ತಿಂಗಳು ಇದು. செப்டம்பர் மாதம், ಸೆಪ್ಟೆಂಬರ್ ತಿಂಗಳು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ Step ಉಂಟಾಗಲಿ. to remember, ಮೇಲೆ ಜ್ಞಾಪಕ ಇಡುವ ಒಂದು ಸ್ಮರಿಸುವ நம்முடைய அடிச்சோடுகளை நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு மாதம். ನಾವು ನಡೆದು ಬಂದ ನಮ್ಮ ಹೆಜ್ಜೆಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡುವ நம்ம ತಿಂಗಳಾಗಿದೆ. பாதை எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டிய ஒரு மாதம். ನಮ್ಮ ಮಾರ್ಗಗಳು ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅಂತ ನೋಡುವ ತಿಂಗಳು. Step to remembers, ಹೆಜ್ಜೆಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡುವ ತಿಂಗಳು. நடைகளை அறிந்து நடக்க வேண்டிய மாதம். ಹೆಜ್ಜೆಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತಂದು ನಡೆಸುವ ತಿಂಗಳಾಗಿದೆ. கர்த்தர் தாமே நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர். ಕರ್ತನು ತಾನೇ ನಮ್ಮ ನಡತೆಯನ್ನು ದೃಢಪಡಿಸುವವನು. மகா நீதிபரராகி என் தேவன் தாமே ಮಹಾ ನೀತಿವಂತನಾದ ದೇವರು நீதிமான்களுடைய பாதையை உறுதிப்படுத்துகிறவர். ನೀತಿವಂತರ ದಾರಿಯನ್ನು அவரே ಹೆಚ್ಚು உன் பாதையை செவ்வைப்படுத்துகிறவர். ಆತನೇ ನಿನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು காரணம் அவர் உனக்கு முன்னால் செல்லுகிறவர். ಏಕೆಂದರೆ ಆತನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. வேத வசனம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் தாமே, ಕರ್ತನು ತಾನೇ, it's not an angel, ದೇವರ ದೂತನಲ್ಲ, it's not the presence of God. ಇಲ್ಲ ಅದರ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ ಅಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ಕರ್ತರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், ಮೋಶೆ ನೋಡಿ ಕರ್ತನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. உபாகமத்தின் புஸ்தகம் 33:14 வாஸ்தா, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 33:14 என் ನೋಡಿದರೆ, சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், ನನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತದೆ, நான் உனக்கு இளைப்பாறுதல், உன் டென்ஷன்ஸ் எதை நீ எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ನೀನು ಏನು ಟೆನ್ಷನ್ ಏನು ತಗೊಳ್ಳದೆ நான் உனக்கு நல்ல இளைப்பாறுதலை கொடுப்பேன். ನಾನು ನಿನಗೆ ವಿಶ್ರಾಮವನ್ನು ಕೊಡುವೆನು. ஆண்டவர் இளைப்பாறுதலை தருகிற தேவன். ದೇವರು ನಮಗೆ ವಿಶ್ರಾಮವನ್ನು ಕೊಡುವ நீங்கள் ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இளைப்பாறுவீர்கள், ನೀವು ವಿಶ್ರಾಮಗೊಳ್ಳುತ್ತೀರಾ, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ಕರ್ತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ஆனா ಮಾಡುವನು. இங்க வேதம் சொல்கிறது, ಆದರೆ ನೋಡಿ ಇಲ್ಲಿ மோசேக்கு கர்த்தர் சொன்னது என்னவென்றால், ಮೋಶೆಗೆ ಕರ್ತನು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், ನಾನು ನಿನಗೆ ವಿಶ್ರಾಮ ಕೊಡುವೆನು, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ನಿಮಗೋಸ್ಕರ ನಾನು ಯುದ್ಧ ಮಾಡುವೆನು. யாத்திராகமம் 14:14 வாசிக்கும் போது பார்க்கிறோம். ವಿಮೋಚನ ಕಾಂಡ 14:14 ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. உபாகமம் 33:14 வாசிக்கும் பொழுது ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 33:14 கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, ಕರ್ತನು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, நான் என் சமூகம் உனக்கு முன்னால போகும். ನನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತದೆ. காரணம் அவர் ஒரு 120 வயசு உள்ளவர். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ சின்ன பிள்ளை மாதிரி துடிச்சிட்டு இருக்காத, நீ சும்மா அப்படியே ரெஸ்ட் எடுத்தாரு, கம்முனு வா, நான் உனக்கு முன்னாலே செல்கிறேன். ಮೋಸೆಗೆ ವಯಸ್ಸಾದರಿಂದ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನೀನ್ ರೆಸ್ಟ್ ತಗೋ, ನಾನು ನಿನ್ನ ಮುಂದೆ ஆனா ಹೋಗುತ್ತೇನೆ. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், ಆದರೆ ದೇವರು ನಿನಗೆ என் பிரசன்னம் அல்ல, ನನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ என் ಅಲ್ಲ, தூதன் அல்ல, ಅಲ್ಲದೆ ನನ್ನ என் ದೂತನಲ್ಲ, தேவனாகிய கர்த்தர் தாமே. ಮಹಾದೇವರಾದ ಕರ್ತನು ತಾನೇ. தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் அப்படிதானங்க? ತಮಿಳು ವಾಕ್ಯ கன்னடத்துல எப்படி போட்டிருக்கு? யெகோவனு தானே. ஆமா, கர்த்தர் தானே. ಕರ್ತನು ತಾನೇ, ಯೆಹೋವನು ತಾನೇ. கர்த்தரே உன்னோடு இருப்பார். ನಿತ್ಯವಾಗಿರುವ ಕರ್ತನೇ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತಾನೆ. அப்ப ஆண்டவரே நம்மளோட இருந்தா, ದೇವರೇ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ, நம்மளை படைத்தவரே நம்மளோட இருந்தா, ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವನೇ ನಮ್ಮ ಸಂಗಡ எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தரே நம்மோடு இருந்தார், ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೂಲ ಕಾರಣನಾದ ದೇವರು, எல்லாவற்றுக்கும் மேலான கர்த்தத்துவமே நம்மோடு இருந்தார். ಸಕಲವನ್ನು ಆಳುವ ಕರ್ತ ನಮ್ಮ ಸಂಗಡ அது ಇದ್ದಾನೆ. எத்தனை மேன்மையானது! ಅದು ಎಷ್ಟು ಗೌರವ. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை ನಮ್ಮವರು மகிமைப்படுத்துவோம். ಮಾತ್ರ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ என் ದೇವರನ್ನು வேதம் ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் தாமே உனக்கு முன்னால் போகிறவர், ಕರ್ತನು ತಾನೇ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ, அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ಯಾವ ಸನ್ನಿವೇಶ ಬಂದರೂ அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். ಆತ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. விலகாத தேவன், ಎಡೆಬಿಡದೆ ಕಾಯುವ ದೇವರು. நீ அவரை விட்டு விலகாமல் இருந்தால் போதும். ನೀನು ದೇವರನ್ನು ಬಿಡಬಾರದು. உன் இருதயம் அவரோடு இசைந்திருக்கணும். ನಿನ್ನ ಹೃದಯ ಕರ್ತನ ಸಂಗಡ ಸೇರಿ ஆண்டவரோட சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதம் நடக்கணும். ದೇವರ ಕೈ ಹಿಡಿದು ಸೆಪ್ಟೆಂಬರ್ ತಿಂಗಳಲ್ಲಿ வலது ನಡೆಯಬೇಕು. கையை உயர்த்தி
தலைய பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ಬಲಗೈಯನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕಡೆಗೆ ಎತ್ತಿ ತಲೆಯನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ನೋಡಿ ಹೇಳಿ, நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம், நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ನಾನು ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. இரண்டாவது, உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நம்மளோட இருப்பார், ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತಾನೆ, நம்மை கைவிடாத தேவன், ಕೈ ಬಿಡದೆ ಕಾಯುವ என் ದೇವರು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ நீ ಹೇಳುತ್ತದೆ, இதன் நிமித்தம் ಇದರ ಮುಖಾಂತರ நீ பயப்படாதே. ನೀನು ಹೆದರಬೇಡ. இத்தனை அஷூரன்ஸ் நான் கொடுக்கிறபடியால், ಇಷ್ಟು ದೃಢತೆ ನಾನು ನಿನಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ, இந்த நிச்சயமான வாக்குகளை நான் உனக்கு கொடுக்கிறபடியால், ಇಷ್ಟು ವಾಗ್ದಾನ ನಿನಗೆ ಕೊಡುವುದರಿಂದ இம்மாதத்துக்குரிய காரியங்களை குறித்து, ಈ ತಿಂಗಳ ಕಾರ್ಯ ಕುರಿತು, வரும் நாட்களை குறித்து, ಬರುವ ಕಾರ್ಯ ಕುರಿತು நீ பயப்பட வேண்டாம், ನೀನು ಹೆದರಬೇಡ, நீ கலங்க வேண்டாம். ನೀನು ಭಯಪಡಬೇಡ, கர்த்தருடைய ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳಬೇಡ. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ நமக்கு ಉಂಟಾಗಲಿ. சொன்னதான இந்த சூழ்நிலை நாம் அறிந்திருக்கிறோம். ಈ ಸನ್ನಿವೇಶ ನಮಗೆ ಗೊತ್ತು. உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே, ಧರ್ಮಪುತ್ರ ಕಾಂಡ 31ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ, பிரியமானவர்களே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொன்னதான வார்த்தை. ಮೋಸೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ನೋಡಿ ಹೇಳುವ ಕಾರ್ಯ. 2வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுது, 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ, அவர் 120 வயது உள்ளவராய் இருந்தார். ಮೋಸೆಗೆ ವಯಸ್ಸು 120 ವಯಸ್ಸು. அவர் சொல்லுகிறார், இனி நான் உங்களுக்கு முன்னாலேயும் பொன்னாலேயும் வர முடியாது. ಮೋಸೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಜನರೇ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಆದ್ರೂ ಹಿಂದೆ ಆದ್ರೂ ನಾನಿಂದ ಬರಕಾಗುವುದಿಲ್ಲ. யோர்தானை எல்லாம் நீங்க கடந்து போக வேண்டியதா, ನೀವು ಮುಂದೆ ಹೋಗಬೇಕಿರೋದು ಯೋರ್ದಾನ್ ದಾಟಬೇಕಾಗಿದೆ. இப்போ ನಾನಲ್ಲ, ಇವಾಗ கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பார். ಕರ್ತನು ತಾನೇ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತಾನೆ. என்ன கர்த்தரே இதை என்னோடு சொன்னார். ಏಕೆಂದ್ರೆ ಕರ್ತನೇ ಇದನ್ನು ನನ್ನ ಬಳಿ ಹೇಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படிதானங்க சொல்லி இருக்கு. வாசிங்க பாப்போம். ಹಾಗೆ ತಾನೇ ಹೇಳಿದೆ, இந்த யோர்தானை நீ கடந்து போவது இல்லை என்று கர்த்தர் என்னோட ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். தேவன் ಒಂದು ಮಾತು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இதுவரைக்கும் நான் உங்களோட போக்கும் வரத்துமா இருந்தேன். ಇದುವರೆಗೆ ಮೋಸೆಯಾದ ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮುಂದೆ ಹೋಗಿ ಬರುವವನಾಗಿದ್ದೇನೆ. ಒಂದು ಮನುಷ್ಯನು ನಾಯಕನಾಗಿ ಮುಂದೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಈತನು ಮೋಸೆ ನಾಯಕನಾಗಿ ಮುಂದೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದನು. ஆனால் இனி நானல்ல, ನಾನಲ್ಲ, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னால, ಕರ್ತನು ತಾನೇ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. எத்தனை பேர் வாணும்னு சொல்லி விரும்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಬೇಕು ಅಂತ ಬಯಸುತ್ತೀರಾ? எத்தனை பேர் அது வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಬೇಕು ಎಂದು ಬಯಸುತ್ತೀರಾ? விரும்பினால் அவர் உன்னை நடத்துவார். ನೀನು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ ದೇವರು தேவனாகிய கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ದೇವರಾದ ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இதுவரைக்கும் மோசே போக்கும் வரத்துமா இருந்தான். ಇದುವರೆಗೂ ಮೋಸೆ ಹೋಗುವುದು ಬರುವುದಾಗಿದ್ದನು. கொஞ்சம் வாசிங்களே, ವಾಕ್ಯ ಓದಬಹುದಾ? 2வது வசனம், இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கு வரத்துமாய் இருக்க கூடாது, இனி நான் போக்கு வரத்துமா இருக்க கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று. இந்த யோர்தான் வரைக்கும் நீங்க வந்தாச்சு, இதோட முடிஞ்சாச்சு. ಈ ಯೋರ್ದಾನ್ ತನಕ ಬಂದಾಯ್ತು, ಇದರಲ್ಲೇ ಮುಗ್ದಾಯ್ತು. 8 மாசம் வந்தாச்சு, 8 ತಿಂಗಳು ಬಂದಾಯ್ತು, ದಾಟಾಯ್ತು, அதுவும் போயிடுச்சு. ಅದು ಹೋಯ್ತು. ஆகஸ்ட் ஆகாயத்தில் போயிடுச்சு. ಆಗಸ್ಟ್ ಹಾಗೆ ಆಕಾಶದಲ್ಲಿ ಹೋಯ್ತು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஏன் இவ்வளவு ஸ்பீடா போகுது தெரியல. ಈ ವರ್ಷ ಯಾಕೆ ಇಷ್ಟು ಸ್ಪೀಡ್ ಆಗಿ ಹೋಗುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. போற நேரத்துக்கு தான் போகுது, ಅದು ಸ್ಪೀಡ್ ಆಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. நமக்கு அதை காட்டிலும் நாளை காட்டிலும் நேரத்தை காட்டிலும் அதிகமா நமக்கு டென்ஷனும் வேலையும். ನಾವು ನಮಗೆ ದಿನಕ್ಕಿಂತಲೇ ಅಧಿಕ ಟೆನ್ಷನ್, ಕೆಲಸ ಜಾಸ್ತಿ ಇದೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ நான் ಉಂಟಾಗಲಿ. யோர்தானை கடந்து வர முடியாது. ಮೋಸೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ಯೋರ್ದಾನ ದಾಟಿ ಬರಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அதனால நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், ಆದ್ದರಿಂದ ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ என்று கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரே. ಕರ್ತನ ಹೇಳಿದಾನೆ. 3வது வசனம் வாசிங்க பாப்போம். 3ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. ஆனபடியாலே ಆದ್ದರಿಂದ தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து உங்களுக்கு முன்னால கடந்து போவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எவைகளெல்லாம் செயல்பட முடியலன்னு சொன்னாயோ, ಯಾವುದೆಲ್ಲ ಅಸಾಧ್ಯವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದೆಯೋ, எவைகளெல்லாம் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொன்னாயோ, ಯಾವುದೆಲ್ಲ ಪ್ರಮೋಷನ್ ಸಿಗಲಿಲ್ಲ ಅಂತ வாய்க்கலன்னு
ಯಾವುದು ಕೈಯಲ್ಲಿ ಸಫಲವಾಗಿ நடக்கலன்னு சொன்னாயோ, ಯಾವುದು ನಡೀಲಿಲ್ಲ ಅಂತ அதை எழுதி வைத்துட்டு ಬರೆದಿಟ್ಟು இந்த வசனத்தை உன் இருதயத்துல வச்சிட்டு ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ மேல உன் கையை வச்சிட்டு ಅದರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಕೈಯನ್ನು ಇಟ್ಟು அறிக்கை செய். ಅರಿಕೆ ಮಾಡು. என் வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் தாமே உனக்கு முன்னால் போவார். ಕರ್ತನು ತಾನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವನು, காரியத்தை நடத்தும்படியா, ನಿನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ, காரியங்கள் கைகூடி வரும்படியா, ಕಾರ್ಯಗಳು ಸಫಲವಾಗುವ தேவனாகிய கர்த்தர் தாமே, ದೇವರಾದ ಕರ್ತನು ತಾನೇ அவருக்கு முன்னால செல்லுகிறவர், ಅವರ ಮುಂದೆ ಹೋಗುವನಾಗಿದ್ದಾನೆ. வசனம் அப்படித்தான் சொல்லுதுங்க. ವಾಕ್ಯ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே ನಿನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನು ತಾನೇ உனக்கு முன்பாக போவார். ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವನು. வாசிங்க பாப்போம். அவரே உனக்கு முன்னின்று, அவரே உனக்கு முன்னால நிற்பார். ಆತನೇ ನಿನ್ನ ಮುಂದೆನು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. அவர் உனக்கு முன்னால் போகிறவர், ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವನು. எல்லா காரியத்திலும் ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲೂ உனக்கு முன்னால உன்னை ரெப்ரசன்ட் பண்ணும்படியாய் நிற்பார். ನಿನ್ನನ್ನು ರೆಪ್ರೆಸೆಂಟ್ ಮಾಡಕ್ಕೆ ನಿನ್ನ ಪರ ಆತನು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. பேசும்படியாய் உனக்கு முன் நிற்பார். ನಿನ್ನ ವಿಷಯ ಮಾತಾಡುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ ಮುಂದೆ காரியம் ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. செய்யும்படியாய் உனக்கு முன் நிற்பார். ಕಾರ್ಯಗಳು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ ಮುಂದೆ ಇರುತ್ತಾನೆ. உன் எதிர்ப்பை தடுத்து நிற்க அவர் உனக்கு முன்னால் நிற்பார். ವಿರೋಧಗಳನ್ನು ನೀಗಿಸುವುದಕ್ಕೆ ಆತನು ಮುಂದೆ ಬರ್ತಾನೆ. பேசுவதற்கு அவர் உன்னைக்கு முன்னால் நிற்பார். ನಿನಗೋಸ್ಕರ ಮೊರೆ ಇಡಕ್ಕೆ ಆತನು ಮುಂದೆ ಬರ್ತಾನೆ. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொன்னால் போதும். ನಮ್ಮವರು ಮಾತ್ರ ಆಮೇಲೆ ಹೇಳಿ. காரணம் என்னவென்றால், ಕಾರಣವೇನೆಂದರೆ மனுஷனுக்கு ஒரு பலன் உண்டு. ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂಥರ ಬಲ ಉಂಟು. அந்த பலன் உங்களுக்கு எப்படிப்பட்டது என்பது தெரியும். ಮನುಷ್ಯರ ಬಲ ಯಾವ ರೀತಿ ಅಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. கோயிலுக்கு வந்தீங்க, நடந்து வந்தீங்க, ಚರ್ಚಿಗೆ ಬರೋದು ನಡ್ಕೊಂಡು ಬಂದ್ರಿ. உங்க பலத்தினாலே இந்த இடத்துக்கு நடந்து வந்திருக்கிறீங்க. ನಿಮ್ಮ ಶರೀರ ಬಲದಿಂದ ಇಷ್ಟು ದೂರ ಬಂದಿದ್ದೀರಿ. பலத்தினாலே பிரியமானவர்களே சில பொருட்களை, வேதாகமம், பைபிள், இல்லாட்டி பிரியமானவர்களே பாட்டு புஸ்தகம், இல்லாட்டி பேக், இதெல்லாம் உங்க பலத்தினாலே தூக்கிட்டு வந்தீங்க. ನೋಡಿ, ಕೈಯಲ್ಲಿರೋ ಬಲದಿಂದ ಬೈಬಲ್ ಆದ್ರೂ ಬ್ಯಾಗ್ ಆದ್ರೂ ಬುಕ್ ಆದ್ರೂ ನೀವು ತಂದಿದ್ದೀರಾ. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பலத்துல தான் உங்களை தூக்கிட்டு வந்தீங்க. ಕೈಯಲ್ಲಿರೋ ಶಕ್ತಿಯಿಂದಲೇ உங்கள் தேவையின் பொருட்களையும் உங்கள் பலத்தினால தூக்கி கொண்டு வந்தீங்க. ಬೇಕಿರೋ ವಸ್ತು ನಿಮ್ಮ ಬಲದಿಂದಲೇ ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ. உங்களுக்கு ஒரு பலன் இருக்கு, ನಿಮಗೊಂದು ಬಲವಿದೆ. அப்ப இந்த வசனத்தை நான் சொல்லும் பொழுது, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವಾಗ உங்க பலத்தை சார்ந்திருந்தால் ನಿಮ್ಮ ಬಲವನ್ನು ನಂಬಿದರೆ கர்த்தர் நிற்க முடியாது. ಕರ್ತನ ನಿಲ್ಲಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, உங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுத்திருக்கார் முன்ன போறதுக்கு. ನಿಮಗೂ ಕರ್ತನ ಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಮುಂದೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ. இங்கே வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னால போவார். ಕರ್ತನು ತಾನೇ ನಿಮ್ಮ ಮುಂದೆ When ಹೋಗುತ್ತಾನೆ. he goes before you, ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ nothing to worry about anything. ಅದರಲ್ಲಿ ಚಿಂತೆ ಮಾಡಕ್ಕೆ ಏನೂ ಇಲ್ಲ. எந்த விதமான கவலை உங்களுக்கு தேவையில்லை. ಯಾವ ಚಿಂತಾಭಾರವು ನಿಮಗೆ அவர் ಬೇಕಿಲ್ಲ. தாமே உங்களுக்கு முன்னால் போகிறார். ಆತನು ತಾನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. உங்களுக்கு முன்னால் போகிறதான தேவன், ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವ ದೇವರು உங்களுக்கு முன்னால் அவரே நிற்பார். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಆತನೇ ನಿಲ್ಲುವನು. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅದನ್ನು ನಂಬುತ್ತೀರಾ? ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவரே உங்களுக்கு முன்னால் நிற்கிறவர். ಆತನೇ ನಿಮ್ಮ ಮುಂದೆ அவர் ನಿಲ್ಲುವನು. உங்களுக்கு முன்னால் நிற்கும் பொழுது ಆತ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವಾಗ உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುವವನು ಯಾರು? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் உங்களுக்கு முன்னால் நிற்கும் பொழுது ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವಾಗ உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். ನಿಮಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அவர் உத்தரவாதம் உள்ளவர். ಆತನ ಜವಾಬ್ದಾರಿ ಉಳ್ಳ ದೇವರು. அவரே உங்களுக்காக முன்னிற்கிறவர். ಆತನೇ ನಿಮಗೋಸ್ಕರ ಮುಂದೆ கர்த்தருடைய ನಿಲ್ಲುವವನು. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பாருங்க, அப்படி கீழே வாசிங்க பாப்போம். ಕೆಳಗೆ ಹಾಗೆ ನೋಡಿ, ಓದಿ. அந்த தேசத்தின் அந்த தேசத்தாரை அவர் முன்னிற்கிறவர், அந்த தேசத்தாரை அழிப்பார், அவர் அழித்து போடுவார். நீ அவர்கள் தேசத்தை அந்த சுதந்தரிப்பாய், தேசத்தில் நீ வேண்டிய உன்னுடைய சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்வாய். கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக யெகோவா, யெகோவா ரட்சகர். ಯೆಹೋವನೇ ರಕ್ಷಕನು. இயேசு என்றால் ரட்சகர். ಯೇಸು ಅಂದ್ರೆ ಆ ಅರ್ಥ யெகோவா என்று சொன்னால் ಯೆಹೋಶುವ ಅಂದ್ರೆ யெகோவா ரட்சிக்கின்றவர். ಯೆಹೋವನೇ ರಕ್ಷಕನು. உன்னை ரட்சிக்கின்றவர், ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವವನು, உனக்கு முன்னால செல்லுகிறவர், ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವವನಾಗಿದ್ದಾನೆ. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ನಂಬುವವರು ಮಾತ್ರ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ வேத ದೇವರನ್ನು ಸ್ತೋತ್ರ வசனம் ಮಾಡಿ. சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னால செல்வார். ಕರ್ತನು ತಾನೇ ನಿಮ್ಮ ಮುಂದೆ அவரே உங்களுக்கு முன்னால்
கடந்து போகிறவராய் இருப்பார். ಆತನೇ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ದಾಟಿ அவரே ಹೋಗುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. உங்களுக்கு முன்னால நிக்கிறவராக இருப்பார். ಆತನೇ ನಿಮ್ಮ ಪರ ನಿಲ್ಲುವನಾಗಿರುತ್ತಾನೆ. வேதவசனம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் சொல்லுகிற வண்ணமாகவே ಕರ್ತನು ನುಡಿಯುವ ರೀತಿ உங்களை ரட்சிக்கின்றவர், ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವವನು, உங்களை அக்கிரமங்களிலிருந்து ரட்சிக்கிறவர், ನಿಮ್ಮ ಅಪರಾಧಗಳಿಂದ ರಕ್ಷಿಸುವವನು, சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர், ನಿಮ್ಮ ಶಾಪದಿಂದ ರಕ್ಷಿಸುವವನು, வியாதியிலிருந்து ரட்சிக்கிறவர், ನಿಮ್ಮ ರೋಗಗಳಿಂದ ರಕ್ಷಿಸುವವನು, வறுமையிலிருந்து ரட்சிக்கிறவர், ನಿಮ್ಮ ಬಡತನದಿಂದ ರಕ್ಷಿಸುವವನು, உங்களை ரட்சிக்கிறவர், ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವವನು, உங்களுக்கு முன்னால செல்லுகிறவராயிருப்பார், ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವನಾಗಿದ್ದಾನೆ, உங்களை ரட்சிக்கின்றவர், ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವವನು, உங்களுக்கு முன்னால் நிற்கிறவராயிருப்பார், ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವನಾಗಿದ್ದಾನೆ, உங்களை ரட்சிக்கின்றவர், ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವವನು, உங்களுக்கு முன்னால் கடந்து போகிறவர், ನಿಮ್ಮ ಮುಂದೆ ದಾಟಿ ಹೋಗುವನಾಗಿದ್ದಾನೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த தேசத்தில் இருக்கிற சத்துருக்கள் ಆ ದೇಶದಲ್ಲಿರುವ ಶತ್ರುಗಳು உன்னை அழித்து போடாதபடி, ನಿನ್ನನ್ನು ನಾಶ ಮಾಡದೆ, சத்ருவை கண்டு நீ ஓடி போக முடியாது. ಶತ್ರುವನ್ನು ನೋಡಿ ನೀನು ಎದುರಿ ಓಡಬಾರದು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரியம் இருக்கும். ಒಂದೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವಿರುತ್ತದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எந்த பூமியும் சரியான பூமಿ கிடையாது. ಯಾವ ಭೂಮಿಯು ಸಮ ನೆಲವಲ್ಲ. சிலது மேடா இருக்கும், ಸ್ವಲ್ಪ ಮೇಲಿರುತ್ತದೆ, சிலது பள்ளத்தாக்கா இருக்கும், ಕೆಳಗೆ ತಗ್ಗುವಿಕೆ ಇರುತ್ತದೆ, சிலது வெட்டாந்தரையா இருக்கும், ಕೆಲವು ಒಣ ನೆಲವಾಗಿರುತ್ತದೆ, சிலது வயல் நிலமா இருக்கும். ಕೆಲವು ಹೊಳ ಭೂಮಿಯಾಗಿರುತ್ತದೆ. நிலத்திலும் பல இடங்கள் இருக்கிறது. ಜಾಗ ನೆಲದಲ್ಲೂ ಹಲವಾರು ನೆಲವಿದೆ. பள்ளத்துல இருந்தா தண்ணி ஓடி வரும், ತಗ್ಗುವ ಇರುವ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಇದ್ರೆ ನೀರು மேட்ல ಬರ್ತದೆ, இருந்தா தண்ணிக்கு பஞ்சம் இருக்கும். ಮೇಲಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀರು ಕಷ್ಟ ಇರುತ್ತದೆ. சரி, விளைச்சல் இடத்துக்கு போனா அங்க சகதியா இருக்கும். ಇಲ್ಲಾದ್ರೆ ಹೊಳ ಹತ್ರ ಹೋದ್ರೆ ಕೆಸರಾಗಿರ್ತದೆ. Each place has its own trouble. ಒಂದೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ನೆಗೆಟಿವ್ ಕಷ್ಟ ಇರುತ್ತದೆ. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ட்ரபிள் உண்டு. ಒಂದೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲೂ ಒಂದೊಂದು ಕೊರತೆ ಅಂದ್ರೆ ಕಷ್ಟ ಉಂಟು. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இங்க வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, என் தேவனாகிய கர்த்தர் தாமே ದೇವರಾದ ಕರ್ತನು ತಾನೇ தேசத்தில் நீ இருக்கின்றதான தேசத்திலே ಆ ದೇಶದಲ್ಲಿ ನೀನಿರುವ யார் ಸ್ಥಳದಲ್ಲಿ உனக்கு சத்துருக்களாய் வருகிறார்களோ, ಯಾರು ವೈರಿಗಳಾಗಿ அந்த ಬರ್ತಾರೋ சத்துருக்களை நிர்மூலப்படுத்தி ಆ ಶತ್ರುಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡಿ அங்கே அவர் உன்னை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ಅಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಸ್ಥಿರವಾಗಿರುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ, சுதந்திரவாளியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಸ್ವಾತಂತ್ರ್ಯವುಳ್ಳವನಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ரட்சகர் தாமே உனக்கு முன்னால் செல்லுகிறவர், ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವವನು ತಾನೇ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವನು. கர்த்தர் சொல்லுகிற வண்ணமாக உன் ரட்சகர் உனக்கு முன்னால் செல்லுகிறவர், ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವವನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವನು. அங்க யார் இருக்கிறாங்க? 4வது வசனத்தை வாசிக்கும் போது பார்க்கிறோம். 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನೋಡ್ತೀವಿ, கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் எமோரியரின் ராஜாவின் சீகோனையும் ஓவுக்கும் அவர்கள் தேசத்திற்கு செய்தது போலவே. ஆமா, 2 ராஜாக்களை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ನಾವು ಎರಡು ಅರಸರ ಬಗ್ಗೆ ರಾಜಗಳ ಬಗ್ಗೆ ನೋಡ್ತೀವಿ. பிரியமானவர்களே, எமோரியர்கள், ಈ 2 ಅರಸರು ಅಮೋರಿಯರು. எமோரியர்கள் என்று சொன்னால் யாரு? ಅಮೋರಿಯರ್ ಅಂದ್ರೆ ಯಾರು? சேயர்ஸ், பேச்சாளர்கள். ಬಾಯಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡುವವರು, பேச்சிலேயே மிரட்டிடுவாங்க, ಬಾಯಲ್ಲೇ ಊರೆಲ್ಲ ನಡೆಸುತ್ತಾರೆ, பேச்சிலேயே உட்கார வச்சிருவாங்க, ಮಾತಾಡಿ ಕೂರಿಸುತ್ತಾರೆ, பேச்சிலேயே ஏமாத்திடுவாங்க, ಮಾತಲ್ಲೇ ಯಾಮಾರಿಸುತ್ತಾರೆ, பேச்சிலேயே மேன்மை பாராட்டுவார்கள், ಮಾತಲ್ಲೇ ಗೌರವ ಮಾಡುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அமோரைட்ஸ் என்றால் சேயர்ஸ், ಅಮೋರಿಯರ್ ಅಂದ್ರೆ ಮಾತಾಡಿ ನಡೆಸುವರು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ வேதம் ಉಂಟಾಗಲಿ. சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, உனக்கு முன்னால் இருக்கிறதானே ನಿನ್ನ ಮುಂದೆ ಇರುವ இந்த எமோரியர்கள், ಅಮೋರಿಯರ್ಗೆ இவர்கள் யாரு? சீகோனின் ராஜாக்கள். சீகோன் அரசನು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. சீகோன் என்று சொன்னால் ಸೀಹೋನ್ ಅಂದ್ರೆ they are the warriors, ಅವರು ಯುದ್ಧ ಮಾಡುವ ಜನರು, யுத்தம் செய்யக்கூடியவர்கள், ಯುದ್ಧ ಮಾಡುವ ಸೈನಿಕರು, யுத்த வீரர்கள், ಯುದ್ಧ ವೀರರು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. மனிதனுடைய வார்த்தை உன்னை புண்படுத்தியதோ, ಮನುಷ್ಯನ ಮಾತು ಗಾಯಪಡಿಸಿದೆಯೋ, மனிதனுடைய வார்த்தை உன்னை சோர்வுபடுத்தியதோ, ಮನುಷ್ಯನ ಮಾತು ಸೋತು ಹೋಗುವಂತೆ ಮಾಡಿದೆಯೋ, மனிதனுடைய வார்த்தைகள் உன்னை சில நேரத்திலே உன்னுடையவைகளை பறித்து கொண்டதோ, ಮನುಷ್ಯನ ಮಾತಿನಿಂದ ಕೆಲದನ್ನು ಅಪಹರಿಸಿದನೋ, வார்த்தையினால் சில இடத்தில் ஏமாந்து போனாயோ, ಮಾತಿನಿಂದ ಏಮಾರಿ ಹೋಗಿದೆಯೋ, வார்த்தையினால் சில காரியங்களில் பயந்து போனாயோ, ವಾಕ್ಯಗಳಿಂದ ಭಯಪಟ್ಟು ಹೋಗಿದೆಯೋ, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರಾದ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, உன்னுடைய யெகோஷுவா உனக்கு முன்னால போகிறார், ಯೆಹೋಶುವನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವನು, உனக்கு விரோதமாய் நிற்கிறதான எல்லா சத்துருக்களை அழித்தது போல ಆತನು ಎಲ್ಲಾ ಶತ್ರುವನ್ನು ನಾಶ ಮಾಡಿದ ಹಾಗೆ எல்லா சத்துருக்களையும்
ಅವರೇ ನಿರ್ಮೂಲಪಡುತ್ತಾರೆ. ಇರುವ ಎಲ್ಲ ಶತ್ರುಗಳನ್ನು ಆತನೇ ನಾಶಪಡಿಸುವನು. ವಿಶ್ವಾಸಿக்கிறவங்க ಮಾತ್ರ ಕರங்களை ತಟ್ಟಿ ದೇವನ ಮಹಿಮೆಪಡುತ್ತಾರೆ. ನಂಬುವವರು ಮಾತ್ರ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬಹುದು. என்ன ಓಗ್ ಅಂದ್ರೆ ಏನು? நீண்ட கழுத்துள்ளவன், ಎತ್ತರ ನೀಟಾಗಿ ಕತ್ತು ಉಳ್ಳವನು. ஹalleluya. லாங் neck, ನೀಟ ಕತ್ತು ಉಳ್ಳವನು. மேட்டிமையின் அடையாளம், ಗರ್ವ ಹೆಮ್ಮೆಯ ಗುರುತು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நான் உனக்கு முன்னால போவேன், ನಾನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತೇನೆ, மேட்டிமை உள்ளவைகளை தாழ்த்துவேன், ಗರ್ವ ಉಳ್ಳವರನ್ನು ತಗ್ಗಿಸುವೆನು. பிரியமானவர்கள், உன்னை எதெல்லாம் இடற பண்ணுகிறதோ, ಎಡರುವಂತೆ ಏನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತದೋ ನಿರ್ಮೂಲಪಡುತ್ತೇನೆ, ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡುವನಾಗಿರುತ್ತೇನೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நீதிமொழிகளின் புத்தகம் 25:14 சொல்லுகிறதை வாசிப்போம். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 25:14 ನಾವು ನೋಡುವಾಗ ನೋಡ್ತೀವಿ, கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன், கொடாமல் இருக்கிறேன் என்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கு சமமாயிருக்கிறான். கொடுக்கிறேன், அதை செஞ்சிடறேன், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொல்லுகிறதெல்லாம் ஆண்டவர் நிர்மூலப்படுத்திடுவார். ಇದು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಸುಳ್ಳು ಹೇಳುವವರನ್ನ ದೇವರು ಲಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் வேதம் அதான் சொல்லுது பாருங்க. ಸತ್ಯವೇದ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತದೆ ನೋಡಿ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனாகிய கர்த்தர் அவர் உனக்கு முன்னால் செல்லுகிறவர். ದೇವರಾದ ಕರ್ತನು ಆತ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವನು, உனக்கு முன்னால நிக்கிறவர், ನಿನಗೋಸ್ಕರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವನು. வேதவசனம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாய் நின்ற அமோரியர்களை அவர் முறியடித்தது போல ನಿನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಿರುವ ಅಮೋರಿಯರನ್ನು ಆತ ನಾಶ ಮಾಡಿದ ಹಾಗೆ, பிரியமானவர்களே, சீதோனின் ராஜாவை முறியடித்தது போல, ಸೀದೋನ ಅರಸನ ನಾಶ ಮಾಡಿದ ಹಾಗೆ, ராஜாவை முறியடித்தது போல, ಓಗನನ್ನು ನಾಶ ಮಾಡಿದ ಹಾಗೆ, எல்லா சத்துருக்களையும் ಎಲ್ಲ ಶತ್ರುಗಳನ್ನು முறியடிக்கிறவராயிருப்பார். ಆತ ನಾಶ ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. இயேசு உலகத்தில் வந்தபொழுது, ಯೇಸು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಾಗ, நம்முடைய இரட்சகர் இந்த உலகத்தில் வந்தபொழுது ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವ ದೇವರು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಾಗ ಸಂತೋಷத்தின் ನற்செய்தி ಉಂಟಾಯಿತು. ಒಂದು ಸಂತೋಷದ ಸಮಾಚಾರವಾಯಿತು. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது பாருங்க. ஏசாಯ 9:2 ನಾವು ನೋಡಿದರೆ, இருளில் நடந்த ஜனங்கள், ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಡೆದವರು, இருளில் நடக்கிற ஜனங்கள், இருளில் நடந்ததான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಸಂಚರಿಸಿದವರಿಗೆ ದೊಡ್ಡ ಬೆಳಕು ಕಾಣಿಸಿತು. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் தேசத்தில் என்ன இருக்கிறது ನೋಡಿ, ಈ ದೇಶದಲ್ಲಿ ಏನಿದೆ? மரணத்தின் இருள், ಮರಣದ ನೆರಳಿದೆ. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, மோசே சொல்லும்போது சொல்லுகிறாரு, ಮೋಸೆ ಹೇಳುವಾಗ ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தர் சொன்ன வண்ணமாகவே ದೇವರು ನುಡಿದ ಹಾಗೆಯೇ யெகோஷுவா உங்களுக்கு முன்னால் செல்லுவார். ಯೆಹೋಶುವ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. உங்களை இரட்சிக்கிறவர் உங்களுக்கு முன்னால் செல்லுகிறவராயிருப்பார். ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அவர் மேல் உங்களுடைய விசுவாசம் இருக்க வேண்டும். ಆತನ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. அவர் மேல் உங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். ಆತನ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಭರವಸೆ ಇರಬೇಕು. யெகோஷுவா உங்களுக்கு முன்னால் செல்லுகிறவராயிருப்பார். ಯೆಹೋಶುವ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. யெகோஷுவா உங்களுக்கு முன்னால் செல்லும் பொழுது ಆ ಯೆಹೋಶುವ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ ನಡೆಯುವ ವಿಷಯವೇನು? அந்த தேசத்தில் குடியிருக்கிற சத்துருக்களை, ಇರುವ ಶತ್ರುಗಳನ್ನು அவர் அழித்து போடுகிறவராயிருப்பார். ಆತ ನಾಶ ಮಾಡುವನಾಗಿರ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. குடியிருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ಅಲ್ಲಿರುವ ಜನರು ಯಾವ ರೀತಿ ಉಳ್ಳವರು? அமோனியர்கள், ಅವರು ಅಮೋರಿಯರು. ಎರಡನೇದು இங்க வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இருளில் இருளின் திசைகளில் இருந்தவர்கள், ಮರಣದ ನೆರಳಿನಲ್ಲಿ ಇರುವ ಜನರು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಯೇಸು வெளிப்பட்டபோது, ಯೇಸು ಪ್ರಕಟವಾದಾಗ வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, மரண இருளின் திசைகளில் இருந்தவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. ಮರಣ ನೆರಳಿನಲ್ಲಿ ಇದ್ದ ಜನರ ಮೇಲೆ ಬೆಳಕು ಉದಯವಾಯಿತು. எந்த மனிதனையும் பிரகாசிக்கின்ற ஒளி அவர். ಆತನೇ ಯೇಸುವೆ ಯಾವ ಮನುಷ್ಯನು ಪ್ರಕಾಶಿಸುವ ನಿಜವಾದ ಬೆಳಕು. ಆತನು ಬೆಳಕಾಗಿದ್ದನು. இருளானது, ಕತ್ತಲೆಯು எவ்வளவு போராடினாலும், ಎಷ್ಟೇ ವಿರೋಧ ಹೋರಾಡಿದರೂ அவரை மேற்கொள்ள முடியவில்லை. ಆ ಬೆಳಕನ್ನು ಮುಸುಕಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க பாப்போம். ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ ನಾವು ನೋಡಬಹುದು. ನೋಡಿ, அந்த ஒளி இருளிலே
உள்ளே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி பிடிக்க முடியலங்க. ಕತ್ತಲೆಯಿಂದ ಅದನ್ನು ದೇವರನ್ನು ಮುಸುಕಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. வெளிச்சம் தான் உனக்கு முன்னால செல்லும். ಈ ಬೆಳಕು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತದೆ. உனக்கு முன்னால இருந்ததானே ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವ மரணத்தின் இருள், ಮರಣ ಕತ್ತಲೆ, பயங்கரத்தின் இருள், ಭಯಂಕರದ ಕತ್ತಲೆ, வியாதியின் இருள், ರೋಗದ ಕತ್ತಲೆ, பலவீனத்தின் இருள், ಬಲಹೀನದ ಕತ್ತಲೆ, அறியாமையின் இருள், ಅಜ್ಞಾನದ ಕತ್ತಲೆ எல்லாவற்றையும் நீக்கி போடும்படியா ಎಲ್ಲವನ್ನು ನೀಗಿಸುವುದಕ್ಕೆ யோசுவா தானே, ನಿನ್ನ ಯೆಹೋಶುವನೇ, கர்த்தர் சொன்னவனமாய் உன்னுடைய யோசுவா தானே, ಕರ್ತನು ನುಡಿದ ಹಾಗೆ ಯೆಹೋಶುವನೇ முன்னால செல்கிறவராய் ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವನಾಗಿದ್ದಾನೆ. உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் ಧರ್ಮೋಪದೇಶ 12வது வசனம் வாசிங்க. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து, எகிப்து தேசம் அடிமைப்படுத்தினதான ஒரு வீடு. ನೋಡಿ, ಐಗುಪ್ತ ದೇಶ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ ಹೀಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ದಾಸತನದ ಮನೆ. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, எப்படி அம்மோனை நான் அடக்கினேனோ, ಅಮೋರಿಯರನ್ನು ಹೇಗೆ ನಾನು ಶಾಂತಿ ಪಡಿಸಿದೆನೋ, எப்படி அம்மோனியர்களை உனக்கு விரோதமாய் இருந்த அந்த சீதோன் மற்றும் அமோனியர்களை அடக்கினேனோ, ನಿನ್ನ ವಿರೋಧವಾಗಿರುವ ಸೀಹೋನ್ ಹೋಗನ್ನು ಹೇಗೆ ನಾನು ನಾಶ ಮಾಡಿದೇನೋ, அதை போலதானே ಅದರ ಹಾಗೇನೆ அந்த தேசத்தில் குடியிருக்கிறதானே ಆ ದೇಶದಲ್ಲಿರುವ இருளை நான் அகற்றி போடுகிறவனாயிருப்பேன். ಈ ಮರಣ ಕತ್ತಲೆ ನಾನು ನೀಗಿಸುವೆನು. இங்க வேதம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, குடியிருக்கிறதான எகிப்து தேசமானது ನೀನಿರುವ ಐಗುಪ್ತ ದೇಶವು வாழ்க்கையை கசப்பாக்கிற்று. ನಿನ್ನ ಜೀವನವನ್ನೇ உன் ಕಹಿಯಾಗಿದೆ. அடிமையின் வீடாகிய எகிப்து தேசம் ಅದು ದಾಸತನದ ಮನೆಯಾಗಿದೆ. இந்த அடிமையின் வீடாகிய எகிப்து தேசம் ದಾಸತನದ ಮನೆಯಾದ ಐಗುಪ್ತ ದೇಶವು வாழ்க்கையை கசக்க பண்ணிற்று. ಜೀವನವನ್ನು ಕಹಿಯಾಗಿ உன் ಮಾಡಿತು. உழைப்பை அது புசித்து பைத்தோனையும் ராமசேசையும் கட்டும்படியாய் செய்தது. ನಿನ್ನ ದುಡಿಮೆ ತಗೊಂಡು ಪೈತೋಮ್ ರಾಮಸೇಸನ್ನು நீ ಕಟ್ಟಿತು. உனக்காய் வாழக்கூடாதபடிக்கு, ನಿನ್ನ ಸ್ವಂತಕ್ಕೆ ಜೀವಿಸುವಂತೆ, உன்னுடைய பிரயாசத்தின் பலனிலே நீ மகிழ்ந்திருக்க கூடாதபடிக்கு, ನಿನ್ನ ಪ್ರಯಾಸದಲ್ಲಿ ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರದಂತೆ, உன்னில் நீ உழைக்கிற காரியங்கள் உனக்கு திருப்தி தரக்கூடாதபடிக்கு, ನಿನ್ನ ದುಡಿಮೆ ನಿನಗೆ ತೃಪ್ತಿ ಕೊಡದೆ அந்நியனுக்கு அது மகிழ்ச்சியாயிருந்தது. ಬೇರೆಯವನಿಗೆ ಅದು ಸಂತೋಷವಾಗಿತ್ತು. தேவனுடைய ஈவு எப்படிப்பட்டது தெரியுமா? ದೇವರು ಕೊಡುವ ಅನುಗ್ರಹ ಏನು ಗೊತ್ತಾ? தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? ದೇವರು ಕೊಡುವ ಆಶೀರ್ವಾದ ಯಾವ ರೀತಿ ಗೊತ್ತಾ? உழைக்க வேண்டும், ಒಂದು ಮನುಷ್ಯನು ದುಡಿಯಬೇಕು, அந்த உழைப்பின் பலனிலே அவன் மகிழ்ந்திருக்க வேண்டும். ಆತನ ದುಡಿಮೆಯಲ್ಲಿ ಆತನು ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதுதான் சொல்லுகிறது. ಪ್ರಸಂಗಿಯ ಪುಸ್ತಕ 5ನೇ ஒரு ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ மனுஷன் ಹೇಳುತ್ತದೆ, உழைப்பதற்கும் ಒಂದು ಮನುಷ್ಯನು அந்த ದುಡಿಯುವುದಕ್ಕೂ உழைப்பின் பலனை அவன் புசிப்பதற்கும் ಆ ದುಡಿಮೆಯಿಂದ ಬರೋ அதிலே அவன் ಲಾಭವನ್ನು மகிழ்ந்திருப்பதற்கும் ಆ ಲಾಭದಲ್ಲಿ ಸಂತೋಷ தேவன் அவனுக்கு கொடுத்ததான ஒரு அனுக்கிரகம். ಅದು ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಡುವ ದಯೆ, தேவனால் உண்டாகிற ஒரு அனுக்கிரகம். ದೇವರು ಕೊಡುವ ಅನುಗ್ರಹ. ஆனால் நீ புறப்பட்டு வந்த எகிப்து தேசம் எப்படிப்பட்டது? ಆದರೆ ನೀನು ಬಂದ ಐಗುಪ್ತ ದೇಶ ಹೇಗಿತ್ತು? அது அடிமைப்படுத்தியதாயிருந்தது. ದಾಸತನದ ಮನೆಯಾಗಿತ್ತು. அவர்களுடைய வாழ்க்கை கசந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಜೀವನ ಕಹಿಯಾಗಿತ್ತು ಎಂದು அவர்கள் ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அதிலே ஒடுக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಶ್ರಮೆ ಪಟ್ಟರು ಅಂತ ನೋಡುತ್ತೇವೆ. அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் என்று வேதம். ದೇವರ ನೋಡಿ ಮೊರೆಯಿಟ್ಟರು ಅಂತ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. கர்த்தர் அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். ಆದರೆ ಆ ದಾಸತನ ಮನೆಯಿಂದ ಹೊರಗೆ ಬರುವಂತೆ ಕರ್ತನು தேவன் ಮಾಡಿದನು. உனக்கு கொடுக்கிற வாக்கு வாசிக்கும் போது பார்க்கிறோம், ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುವ ವಾಗ್ದಾನ ನೋಡಿದರೆ அடிமைப்படுத்தி கொண்டிருந்ததோ ಯಾವುದು ದಾಸತನದಲ್ಲಿ அந்த ಇಟ್ಟಿದ್ದೋ சத்துருக்களை உனக்கு முன்பாக அவரே முறியடிக்கிறவராய் ಆ ಶತ್ರುವನ ಆತನೇ ನಿಮ್ಮ ಮುಂದೆ எது நிமித்தம் நீ ನಾಶಪಡಿಸುತ್ತಾನೆ. கலங்கி கொண்டிருந்தாயோ, ಯಾವ್ದ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ எது ಮಾಡ್ತಾ ಇದೆಯೋ, நிமித்தம் நீ பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாயோ, ಯಾವ್ದ ಬಗ್ಗೆ எது ನಿಟ್ಟುಸುತ್ತಾ ಇದೆಯೋ, நிமித்தம் நீ வியாகுலப்பட்டு கொண்டிருந்தாயோ, ಯಾವ್ದ ಮುಖಾಂತರ ಯಾಕೂಲ ಪಡ್ತಾ ಇದೆಯೋ, யெகோவா தாமே உனக்கு முன் செல்லுகிறபடியால் ಯೆಹೋಶುವನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ, அவைகள் எல்லாவற்றையும் அவர் நிர்மலப்படுத்தும். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಲಯಪಡಿಸುವನು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஓசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ಹೊಸ್ತಿನ ಪುಸ್ತಕ 12:12 ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, யாக்கோபு ஒரு பெண் நிமித்தம் ಯಾಕೋಬನು ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ ಮುಖಾಂತರ சீரியா தேசத்திலே ಸಿರಿಯ ದೇಶದಲ್ಲಿ அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். ಆತನ ದಾಸನಾಗಿದ್ದನು, ஒரு அடிமையாய் அவன் காணப்பட்டான். ದಾಸನಾಗಿದ್ದನು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அடிமை ಉಂಟಾಗಲಿ. என்கிற வார்த்தைக்கு தமிழ்ல அழகா சொல்லி இருக்கு, ஒரு ஊழியக்காரனா போய்விட்டான். ತಮಿಳಲ್ಲಿ ಅದನ್ನು ಒಂದು ಸೇವೆ ಮಾಡುವ ಸೇವಕನಾಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿದಾನೆ, ಹೇಳಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படிதானே போட்டிருக்கு, வாசிங்க பாப்போம். யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். ಕನ್ನಡத்துல ಯಾಕೋಬನ್ ಪಾದಾನ್ ಆರಾಮಿಗೆ ಓಡಿ ಹೋದನು, ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಮದುವಾಗಿ
ಮದುವೆಗಾಗಿ ಮಾಡಿದನು, ಮದುವೆಗಾಗಿ ಜೀತೆ ಮಾಡಿದನು, ಹೆಣ್ಣಿಗೋಸ್ಕರ ಕುರಿಗಳನ್ನು ಕಾದನು. ಜೀತೆ ಮಾಡಿದನು ಇಂಗ್ಲಿಷ್ல he worked to acquire a wife. Israel served to get a wife. ಆತನು ಒಂದು ಹೆಂಡತಿಗೋಸ್ಕರ ದುಡಿಯುವನಾಗಿದ್ದನು. ஒரு பெண்ணுக்காக வேலை செய்ய முடியாது, ಹೆಣ್ಣಿಗೋಸ್ಕರ ದುಡಿಯಕ್ಕೆ ಹೋದನು. பெண்ணுக்காக ஊழியம் செய்ய முடியாயிருச்சு. ಒಂದು ಸ್ತ್ರೀಗೋಸ್ಕರ ಸೇವೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋದನು. தன்னுடைய ஊழியம், தன்னுடைய வேலை, தன்னுடைய காரியங்கள் பிரியமானவர்கள் அவன் மேல்பட்டவனாயிராதபடிக்கு ಆತನು ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರದೆ, அவனுடைய ஸ்தானம் எப்படிப்பட்டது ನೋಡಿ ಆತನ ಸ್ಥಾನ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು. ஆபிரகாமின் தேவன், ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು, ஈசாக்கின் தேவன், ಇಸಾಕನ ದೇವರು. அடுத்தது யாக்கோபு சொல்லணும், ನಂತರ ಯಾಕೋಬನ ಹೇಳಬೇಕು, யாக்கோபின் தேவன் என்று சொல்லணும். ಯಾಕೋಬನ ದೇವರನ್ನು ಹೇಳಬೇಕು. இவன் ಎங்க போயிட்டான்? ಈ ಮನುಷ್ಯನ ಎಲ್ಲಿದ್ದಾನೆ ಇವಾಗ? பெண்ணுக்கு பின்னால போயிட்டான், ಒಂದು ಸ್ತ್ರೀಯಿಂದ ಹೋಗಿ அடிமைப்பட்டவனாய் போயிட்டான். ಅವಳ ಮುಖಾಂತರ ಒಂದು ದಾಸನಾಗಿ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேத ವಚನ சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, யாக்கோபு தன்னை விற்று போட்டான், ತನ್ನನ್ನು ತಾನೇ ಮಾರಿಬಿಟ್ಟನು. 21 வருஷங்கள் அவன் கடினமாய் காணப்பட்டான். 21 ವರ್ಷ ಕಷ್ಟವಾಗಿ ದುಡಿದನು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஒரு நாள் வந்தது, ಆದರೆ ಒಂದು ದಿನ ಬಂತು, கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார். ದೇವರು ಅವನ ನೋಡಿ ಹೇಳಿದರು. நீங்க வாசிக்கும் போது பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, ಆದಿಕಾಂಡ 31:13 3வது வசனம் வாசிங்க பாப்போம். 3ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನೋಡಿ, கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, அந்த தேசத்தை விட்டு நீ திரும்பி போ, ಆ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಡು, ನೀನು 13வது வசனம் வாசிங்க பாப்போம். 13ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே, நான் தான். இப்பொழுது நீ எழுந்து நீ இந்த தேசத்தை விட்டு நீ என்ன செய்? புறப்பட்டு போ. ನೀನು ಇವಾಗ ಎದ್ದೇಳು, ನಾನೇ ಆ ದೇವರು, ನನ್ನ ಈ ದೇಶ ಬಿಟ್ಟು ನೀನು ಹೋಗುವವನಾಗಿರು. நீ அடிமையாக இருப்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. ನೀನು ದಾಸನಾಗಿರೋದು ಕರ್ತನ ಇಷ್ಟವಲ್ಲ. சிறுமைப்படுவது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. ನೀನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಇರುವುದು ದೇವರ ಇಷ್ಟವಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அதனால தான் இந்த மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ಅದರಿಂದಲೇ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಗ್ದಾನ ಕೊಡ್ತಾನೆ, முன்னால போவேன், ನಾನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತೇನೆ, அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணும்படி, ದಾಸತನದ ಮನೆಯಿಂದ ನಿನ್ನ ಹೊರಗೆ ತರುವೆನು. தவறான இடத்தில் கிடக்கிறதுனாலே, ತಪ್ಪಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ பல விதத்தில் நீ சிறுமைப்பட்டவனாய் இருக்கிறாய். ಹಲವಾರಿದಲ್ಲಿ ನೀನು ಕಷ್ಟಪಡುವನಾಗಿದ್ದೀಯ, உரிமையை இழந்தவனாய் இருக்கிறாய், ನಿನ್ನ ಹಕ್ಕುಗಳನ್ನು ಕಳೆದವನಾಗಿದ್ದೀಯ, உன்னுடைய ஸ்தானத்தை இழந்தவனாய் இருக்கிறாய். ನಿನ್ನ ಸ್ಥಾನವನ್ನು ஆனபடியால் கர்த்தர் சொன்ன வண்ணமாக ಕರ್ತನ ಹೇಳುವುದರಿಂದ உன்னுடைய யெகோஷுவாவே உனக்கு முன்னால் செல்லுகிறார். ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನ ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಿನ್ನ ಯೆಹೋಶುವ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்போஸ்தலரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் கிருத்திய 3 ಕೊನೆಯ ವಾಕ್ಯ, அவர்களை அவர்களுடைய எல்லா பொல்லாப்பிலிருந்து விலக்கும்படியா, ಅವರನ್ನು ಅವರ ಎಲ್ಲ ಕೇಡಿನಿಂದ ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ. அவங்க வாசிக்கிறீங்களா? உங்கள் எல்லாரையும் 3:26 அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கணும். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಯೆಹೋಶುವவுடைய வேலை என்ன? ಯೆಹೋಶುವನ ಕೆಲಸ எதற்கு முன்னாலே செல்கிறார்? ಯಾದಕ್ಕೆ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾರೆ? உனக்கு பொல்லாப்பு பண்ணுகிறவனை அழித்து ನಿನಗೆ ಕೇಡು ಮಾಡುವವರ ನಾಶ ಮಾಡಿ வாசம் பண்ணுகிற தேசத்திலே ನೀನು ವಾಸ ಮಾಡುವ ದೇಶದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದமாய் இருக்கும்படி, ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವುದಕ್ಕೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பொல்லாப்பு பண்ணினது எது? ನಿನಗೆ ಕೇಡು ಮಾಡಿದ ಯಾವುದು? ஆண்டவர்ட்ட அர்ப்பணி, ಅದನ್ನು ದೇವರ ಕೈಗೆ ಅರ್ಪಿಸು. ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணி அத ஆண்டவருடைய கையில கொடுத்து ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ದೇವರ ಕೈಗೆ ಸಮರ್ಪಿಸು ಬಿಡು. யுத்தம் உம்முடையது தானே ஆண்டவரே. ದೇವರ ಯುದ್ಧ ನಿನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿದೆ. இந்த மாசத்துல நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ಯಾ, வார்த்தையின்படி என்னை நடத்துன்னு சொல்லி ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ ನಡೆಸು. கர்த்தருடைய அதிசயத்தை நீ பார்க்க முடியும். ಕರ್ತನ ಅತಿಶಯವನ್ನು ನೀನು ನೋಡಬಹುದು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. உபாகமத்தின் புத்தகம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ வாசித்த 31ஆம் அதிகாரம் ನಾವು ಓದಿರುವ 31ನೇ ಅಧ್ಯಾಯ பாப்போம். 9வது வசனம், 9ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. 8வது வசனம் வாசித்தோம், 9வது வசனம் வாசிங்க. மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து, இதை எல்லாத்தையும் நீ ஒப்புவித்துரு. காரணம் என்னன்னா 11வது வசனம் சொல்லுது, உன் தேவனாய
இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்கத்தக்கதாக அவர்கள் முன்பாக இது என்ன செய்யப்பட வேண்டும்? ವಾಸಿக்கப்பட வேண்டும். ನೋಡಿ, ದೇವರ ಧರ್ಮೋಪದೇಶವನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಎಲ್ಲರೂ ಕೇಳುವಂತೆ ಅವರ ಮುಂದೆ ಓದಬೇಕು. முதல் பாயிண்ட் சொல்ற காரியம் என்னன்னா, ಮೊದಲನೇ ಪಾಯಿಂಟ್ ಏನು? உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்னால போவார். ದೇವರಾದ ಕರ್ತನಿಂದ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. உனக்கு காரியங்கள் வேண்டும் என்று சொல்லும்போது அவரே உனக்கு முன்னால் கடந்து போவார். ನಿನಗೆ ಕಾರ್ಯ ನಡೆಸಕ್ಕೆ ಆತನೇ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அவரே உனக்கு முன்னால நிப்பாரு. ಆತನೇ ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. உன்னுடைய ಯೆಹೋಶುವ தானே, ನಿಮ್ಮ ಯೆಹೋಶುವನೇ கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ಕರ್ತ ನುಡಿದ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ முன்னால கடந்து போகிறவராயிருப்பார். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அந்த தேசத்தில் குடியிருக்கிற இருளின் கிரியைகளை அழிக்கும்படி, ಆ ದೇಶದಲ್ಲಿರುವ ಮರಣ ಕ್ರಿಯೆಯನ್ನು ನಾಶ அந்த ಮಾಡುವುದಕ್ಕೆ, தேசத்தில் குடியிருக்கிறதானே ಆ ದೇಶದಲ್ಲಿರುವ சஞ்சலங்களை நீக்கும்படியாய், ನಿನ್ನ ಕಷ್ಟಗಳು ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ, அமோரியர்களை அழித்தது போல உன் சத்துருக்களை உனக்கு முன்பாய் துரத்தும்படி, ಅಮೋರಿಯರನ್ನು ನಾಶ ಮಾಡಿದ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಶತ್ರುವನ್ನು ಓಡಿಸುವುದಕ್ಕೆ அவரே உனக்கு முன்னால கடந்து போவார். ಕರ್ತನೇ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறது, ಎರಡನೇದಾಗಿ ಏನು ಹೇಳ್ತದೆ? கர்த்தர் தாமே உனக்கு முன்னாலே போவார். ಕರ್ತನು ತಾನೇ ನಿನ್ನ ಮುಂದೆ அவர் ಹೋಗುತ್ತಾನೆ. உனக்கு முன்னால போக வேண்டும் என்று சொன்னால், ಆತ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗಬೇಕಾದರೆ நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகமானது ಈ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು பெட்டியை சுமக்கிறதானே, ಮಂಜೂಷವನ್ನೆತ್ತುವ, உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கிறதானே ಆಜ್ಞಾಶಾಸ್ತ್ರಗಳನ್ನಿರುವ தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இது ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಇದು ದೇವರ ಮಕ್ಕಳ ಕೈಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க பாப்போம். பைபிள் பிடிச்சிட்டு ಬೈಬಲ್ ಇಟ್ಟಿರೋರೆಲ್ಲ ಕೈ ಎತ್ತಿ ತೋರಿಸಿ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மொபைலை தூக்கிறாத, ಮೊಬೈಲ್ ತರಬೇಡ್ರಿ, பைபிளை தூக்கணும். ಬೈಬಲ್ ಎತ್ತಬೇಕು. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தேவன் எனக்கு தந்த விலையேறப்பட்ட புஸ்தகம், ದೇವರನಿಗೆ ಅಮೂಲ್ಯವಾಗಿ ಕೊಟ್ಟಿರೋ ಪುಸ್ತಕ ಇದು. கர்த்தருடைய வழிகளில் நடக்கவும், ಆತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து, ಆತನು ಮೆಚ್ಚುವ ರೀತಿ அவர் ನಡೆದು, எனக்கு வைத்திருக்கிறதான நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ಆತ ನನಗೆ ಇಟ್ಟಿರುವ ಮೇಲನ್ನು தேவன் எனக்கு கொடுத்த விலையேற பெற்ற பொக்கிஷம். ದೇವರನಿಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಅಮೂಲ್ಯ ವಸ್ತು ಇದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் அதுக்கு தான் நம்ம வேதத்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಸತ್ಯವೇದವನ್ನು வேதம் ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இஸ்ரவேலின் ஜனங்கள் ಇಸ್ರಾಯೇಲ ಜನರು கேட்கும்படியாக. ಅವರು ಅದನ್ನು ಕೇಳಬೇಕು. 12வது வசனம் வாசிங்களேன். 12ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசலில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு, அது மாத்திரம் இல்ல, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செய்யணுமா? ನಿಮ್ಮ ಮನೆ ಹತ್ರ ಇರೋರು ಏನು ಮಾಡಬೇಕು? ಅದನ್ನು சொல்லுங்க. அவங்க மணி ஆட்டுறது உங்க வீட்டுக்கு கேக்குது, ಅವರು ಗಂಟೆ ಹೊಡೆಯೋದು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಕೇಳ್ತಾ ಇದೆ. இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. அவங்க பக்கத்து வீட்டுல சமைக்கிறதான அந்த மட்டன் குழம்பு நம்ம மூக்கு தோண்டுது. ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ಮಟನ್ ಸಾರು ವಾಸನೆ ನಮ್ಮ ಮೂಗಿಗೆ ಬರುತ್ತದೆ. நம்ம வீட்டுல நடக்கிறது ஒண்ணு பக்கத்துல கேட்க, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯೋದು ಏನು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೇಳಬಾರದು. ஆனா பைபிள் சொல்லுது, ಆದರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் உனக்கு முன்னால போகணும்னா, ಕರ್ತ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗಬೇಕು, தேவனாகிய கர்த்தர் உன்னை விட்டு விலகாம இருக்கணும்னா, ದೇವರಾದ ಕರ್ತನನ್ನು ಅಗಲಬಾರದು சொல்லுது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, உடன்படிக்கை பண்ணி இருக்கிறதான நீ, ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿರುವ ನೀನು, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ತಂದೆ ಮಗ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ முங்கி ನೀರು ಒಳಗೆ ಮುಳುಗಿ ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறதான நீ, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡಿರೋ ನೀನು, ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ಎಷ್ಟನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡಿರೋ ಕೈயை ತಳ್ಳಿ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பதான் மாட்ட போறீங்க. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எடுத்திருக்கிறதான நீ, ಎತ್ತಿರುವ ನೀನು, புருஷர்கள் கேட்கும்படியாக, ಪುರುಷರು ಕೇಳುವಂತೆ, ஸ்திரீகள் கேட்கும்படியாக, ಸ್ತ್ರೀಯರು ಕೇಳುವಾಗ, உனக்கு ஆண்டவர் இந்த வேத வசனத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ದೇವರನಿಗೆ ಸತ್ಯವೇದವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. உங்க வீட்டு வாசல்ல இருக்கிறவங்க கேட்கணும். ಮನೆ ಬಾಗಿಲಿರೋರು ಕೇಳಬೇಕು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பணக்காரர்களுக்கு இது கர்த்தர் சொல்லவில்லை. ಹಣವಂತರಿಗೆ ದೇವರು ಹೇಳಲಿಲ್ಲ. சில கணக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கேன், ಕೆಲ ಹಣವಂತರ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದೀನಿ. அவங்க வீடு மத்தியில இருக்கும், ಅವರ ಮನೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರ್ತದೆ, சுத்தி வர தோட்டம் இருக்கும், ಸುತ್ತಲೂ ಗಾರ್ಡನ್ ಇರ್ತದೆ, பெரிய காம்பவுண்ட் போட்டிருக்கும். ದೊಡ್ಡ ಕಾಂಪೌಂಡ್ ಇರ್ತದೆ. அவங்களுக்கு சொல்லல. ಅವ್ರಿಗೆ ಹೇಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. பக்கத்திலே ஒட்டி வீடு இருக்கு பாத்தீங்களா, ಪಕ್ಕದಲ್ಲೇ ಮನೆ ಇದೆಯಲ್ವಾ, அவங்கள பத்தன்னு சொல்லுது. ಅವ್ರು ನೋಡಿ ಹೇಳ್ತೀನಿ. வசனம் அப்படி சொல்லுதா? நான் எதனா சேக்கேனா பாருங்க. உன் வாசலில் இருக்கும் உன் வாசலில் இருக்கிற அந்நியர்களும் கேட்டு, ஆமா, அந்நிய புத்திரர்களும் கேட்க கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு அவங்க என்ன செய்யணும்? பயப்படணுங்க. ಅವರು ದೇವರಿಗೆ ಭಯಪಡಬೇಕು.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ஆனபடியாலே ಆದ್ದರಿಂದ இந்த வசனத்தை நீ அவர்களுக்கு வாசிக்க வேண்டும். ಅವರಿಗೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. டேப் ரிகார்ட் இல்லாதவங்க டேப் ரிகார்ட் வாங்கிடுங்க. ಟೇಪ್ ರಿಕಾರ್ಡ್ ಇಲ್ಲದವರು ಟೇಪ್ ರಿಕಾರ್ಡ್ ಅನ್ನು ತಗೊಳ್ಳಿರಿ. மொபைல் இல்லாதவங்க மொபைலை வாங்கிடுங்க. ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲದ್ರೆ ಮೊಬೈಲ್ ತಗೊಳ್ಳಿ. அந்த மொபைல்ல ஆண்டவருடைய வசனத்தை போட்டு விடுங்க. ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹಾಕಿ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. போட்டுட்டு இருக்கிற சத்தத்தை நிறைய வச்சு விட்டுருங்க. ಹಾಕಿ ವಾಲ್ಯೂಮ್ ಜಾಸ್ತಿ ಇಟ್ಟಿರಿ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வசனம் வாங்க காதுக்கு மாத்திரம் இல்ல, ಅದು ನಿನ್ನ ಕಿವಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, மற்றவங்களுக்கும் போட்டோம். ಬೇರೆವರೆಗೂ ಹೋಗಿ. அவங்க நினைச்சுக்கிடுவாங்க உனக்கு கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி. ಅವ್ರು ಎಣ್ಕೊಳ್ತಾ ಇರ್ತಾರೆ ನೀನ್ ಕೇಳುತ್ತಾ ಇದೀಯ ಅಂತ. ஆவியானவர் கிரியை செய்கிறார். ಆದ್ರೆ ದೇವರಾತ್ಮನ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ. வரும்போது நீ உள்ளத்துல தோத்திரம் பண்ணிட்டே இருந்தா போதும். ಆ ವಾಕ್ಯ ಬಂದ್ರೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಸ್ತುತಿಗಳ ಮಧ್ಯೆ ವಾಸம் பண்ணுகிறவர். ಆತನ ಸ್ತುತಿಯದಲ್ಲಿ ಓದುವವರು ಇರಂಗಿ ಬಂದು ಆತನು ಇಳಿದು ಬಂದು எப்படியும் உன் பக்கத்து விட்ட தொடுவார். ಹೇಗಾದರೂ ಅದನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் அக்கவுண்ட்ல அதுடைய நன்மைகள் விழுந்து ನಿನ್ನ ಅಕೌಂಟ್ ಅಲ್ಲಿ ಆತನ ಅದು ಕ್ರಿಯೆ ನಡೆಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் தேவன் யாருக்கும் கூலி இல்லாம வேலை செய்கிறவர் அல்ல. ದೇವರು ಯಾರು ಕೆಲಸ ಮಾಡಿ ಕೂಲಿ ಕೊಡದೇ ಇರುವ ದೇವರಲ್ಲ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க பாப்போம். ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಗುಮುಖದಿಂದ ಹೇಳಿ, சிரிச்சு சொல்லுங்க, ನಗುತ್ತಾ ಹೇಳಿ, கூலி கொடுக்காம வேலை வாங்குற தேவன் என்னுடைய தேவன். ಸಂಬಳ ಕೊಡದೆ ಯಾಮಾರಿಸುವ ದೇವರು ನನ್ನ ದೇವರಲ್ಲ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீயும் வசனம் கேட்ட மாதிரி இருக்கும். ನೀನು ವಾಕ್ಯ ಕೇಳಿದಾಗಿರ್ತದೆ. பக்கத்துல உள்ளவங்களும் வசனம் கேட்ட மாதிரி இருக்கும். ಪಕ್ಕದಲ್ಲೂ ವಾಕ್ಯ ಕೇಳಿದಾಗಿರ್ತದೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா அந்த வசனம் வரும்போது நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ಆ ವಾಕ್ಯ ಬರುವಾಗ ನೀನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. காரணம் அவரே வார்த்தையானவர். ಆತನೇ ವಾಕ್ಯವಾದವರು. வேதம் சொல்லுது பாருங்க. ಸತ್ಯವೇದ யோவான் 1:1 எல்லாரும் மனப்பாடமா சொல்லுங்க பாப்போம். ಯೋಹಾನ್ 1:1 ಹೇಳಿ, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿದ್ದವು. டிவில போடுப்பா. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ಆತನು ದೇವರ ಬಳಿ ಇದ್ದನು. ಆ ವಾಕ್ಯ, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ಆ ವಾಕ್ಯವು ದೇವರಾಗಿದ್ದನು. எல்லாம் அவராலே தான் உண்டாயிற்று. ಎಲ್ಲವೂ ಆತನಿಂದಲೇ ಉಂಟಾಯಿತು. அந்த வார்த்தை, ಆ ವಾಕ್ಯವು 14வது வசனம் வாசிங்க பாப்போம். 14ನೇ அந்த ವಾಕ್ಯ. வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி, வாய் கொண்டு வந்தவங்க எல்லாம் சொல்லணும். ஆமா, மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு ಆತನು ನರನಾಗಿ ಬಂದು நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். ನಮ್ಮ ಪಾಪಗೋಸ್ಕರ ಸತ್ತನು. இப்போ அதே வார்த்தை ಅದೇ ವಾಕ್ಯವನ್ನು எழுத்தின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಬರಹ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮಗೆ எந்த ಕೊಟ್ಟಿದೆ. மனுஷனையும் தேறினவனாக. ಯಾವ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு சொல்லுகிறாரு, ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, வஸ்திரம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ವಸ್ತು ಇಲ್ಲದಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, வஸ்திரத்தை விற்றாவது ನಾವು ವಸ್ತ್ರವನ್ನು ಮಾರಿ ಆದರೂ தேவனுடைய பட்டயமாகிய வார்த்தையை வாங்கிக்க. ದೇವರ ಕತ್ತಿಯಾದ ವಾಕ್ಯವನ್ನು ಕರೆದುಕೊಳ್ಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா இந்த வார்த்தை உன் வீட்டிலே ஜொலிக்கும் பொழுது, ಈ ವಾಕ್ಯ ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ என் வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் தாமே உனக்கு முன்னால போ. ಕರ್ತನು ತಾನೇ ನಿನ್ನ ಮುಂದೆ இதுக்காக ಹೋಗುತ್ತಾನೆ. தான் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ಇದಕ್ಕಾಗಿ ಈ ವಾಕ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சீப் வைக்கிறதுக்கோ காசு வைக்கிறதுக்கோ அல்ல. ಹಣ ಇಡುವುದಕ್ಕೋ ಇಲ್ಲಾದ್ರೆ ಈಗ ಬೇರೇನೋ ಇಡುವುದಕ್ಕೆ ಹೇಳಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிள்ளைங்க பைபிள் தொட மாட்டாங்க, பயப்படுவாங்க, அதனால காசெல்லாம் பைபிள்ல வைக்கிறேன்னு சொல்லி. ಕೆಲವರಿಗೆ ಹೇಳ್ದ ಮಕ್ಕಳು ಬೈಬಲ್ ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ, ಅದರಿಂದ ಹಣೆಲ್ಲ ಬೈಬಲ್ அருமை ಇರುತ್ತೆ. பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய வைக்காதீங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕರ್ತನ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಕ್ಕೆ ಮಾಡಬೇಡಿರಿ. இல்லையா? ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிலவங்க மணி பர்ஸ் யூஸ் பண்றாங்க. ಕೆಲವರು ಬೈಬಲ್ ಅನ್ನು ಮನಿ ಪರ್ಸ್ ಆಗಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ஏன்னா பிள்ளைங்க பைபிள்ல இருக்கிற காசு எல்லாம் தொட மாட்டாங்க. ಏಕೆಂದ್ರೆ ಮಕ್ಕಳು ಬೈಬಲ್ ಇರುವ ಕಾಸು ಮುಟ್ಟಬಾರದು ಅಂತ நீங்களே ಇರ್ತಾರೆ. அவங்களுக்கு ஆண்டவருக்கு விரோதமா எழும்ப கற்றுக் கொடுக்கிறீங்க. ನೀವೇ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡುವುದನ್ನು ಹೇಳಿಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இவைகளை மற்றவர்கள் கேட்கும்படியாய். ಬೇರೆಯವರು ಕೇಳುವ ಹಾಗೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க ஒரு இந்திரா நகர்லயோ இல்லாட்டி நீங்க ஒரு அம்ஜிக்கரையிலயோ இருந்தா இதை சொல்ல மாட்டேன். ಬೇರೆ ಎಲ್ಲೋ ಇದ್ದರೆ ಇದನ್ನು ಹೇಳಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அக்ரஹாரத்துல எவ்வளவு சத்தம் போட்டாலும் எவனும் கேட்க மாட்டான். ಅಗ್ರಹಾರದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಶಬ್ದ ಆಗಿದ್ರು ಯಾರು ಕೇಳುವುದಿಲ್ಲ. ஒரு அல்லேலியா சொல்லலாமா? ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಬಹುದಾ? ஆமாங்க.
அதனால இந்த வசனம் புருஷர்கள் கேட்கணும், ಈ ವಾಕ್ಯ ಪುರುಷರು ಕೇಳಬೇಕು, ஸ்திரீகள் கேட்கணும், ಸ್ತ್ರೀಯರು ಕೇಳಬೇಕು, பிள்ளைகள் கேட்கணும், ಮಕ್ಕಳು ಕೇಳಬೇಕು, வாசல்ல இருக்கிற அந்நிய மனிதர்களும் கேட்கணும். ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ இப்படி ಬಾಗಿಲು ಬೇರೆಯವರು கர்த்தர் ಕೇಳಬೇಕು. மேல நீ வைராக்கியம் பாராட்டுகிறபடியால் ಕರ್ತನ ಮೇಲೆ ನೀ ವೈರಾಗ್ಯ ತೋರಿಸು, வார்த்தை உன்னை நடத்தும், ಆ ವಾಕ್ಯ ನಿನ್ನ அந்த ನಡೆಸುತ್ತದೆ, வார்த்தை உன்னை போஷிக்கும், ದೇವರ ವಾಕ್ಯ அந்த ಪೋಷಿಸುತ್ತದೆ, வார்த்தை உன்னை உயர்த்தி வைக்கும். ದೇವರ ವಾಕ್ಯ ಉನ್ನತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರ, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ದೇವರ ಬಾಯಿಂದ ಬರುವ ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ಒಂದೊಂದು ವಾಕ್ಯದಿಂದ ಬದುಕುತ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பரிசுத்தவான்கள் தேவனுடைய வார்த்தையிலே மகிழ்ந்தார்கள். ಪರಿಶುದ್ಧವಂತರು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸಂತೋಷಪಟ್ಟರು. தேவனுடைய வார்த்தையில் மகிழ்கிறவனாயிருக்கணும். ನೀನು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುವನಾಗಿರಬೇಕು. அந்த வார்த்தை ಈ ವಾಕ್ಯವು சங்கீதம் 19:7 சொல்லுது. ಕೀರ್ತನೆ 19:7 ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருடைய வேதம் ಕರ್ತನ ವೇದವು குறைவற்றது, ಕೊರತೆ ಇಲ್ಲದು, ஆத்துமாவை ಆತ್ಮವನ್ನು ಪ್ರಾಣವನ್ನು உயிர்ப்பிக்கிறதாயிருக்கிறது. ಚೈತನ್ಯಗೊಳಿಸುವುದಾಗಿದೆ. கர்த்தருடைய சாட்சிகள் ದೇವರ ಸಾಕ್ಷಿಗಳು சத்தியமானது. ಸತ್ಯವು. எப்பேற்பட்ட பேத பிள்ளையா நம்ம பிள்ளை இருந்தாலும் ಬುದ್ಧಿಹೀನರಾಗಿದ್ದರು அது ஞானவானாய் மாத்தி ಅದರ ಜ್ಞಾನ ಅವರ ಜ್ಞಾನವಂತನಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. time for that. ಒಂದು ಟೈಮ್ ಅನ್ನು ನೇಮಿಸಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காலம் போக போக எல்லாம் மாறிடுச்சுங்க. ಟೈಮ್ ಹೋಗೋದ್ರಿಂದ ಎಲ್ಲ ಬದಲಾಯಿತು. முந்தி காலங்கள் இருந்தது. ಮೊದಲ ಟೈಮ್ ಈಗಿತ್ತು, ಸಮಯ காஃபி ಇತ್ತು. குடிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. ಕಾಫಿ ಕುಡಿಯಕ್ಕೆ ಒಂದು ಟೈಮ್ ಇತ್ತು. நாஸ்டா சாப்பிடுறதுக்கு ஒரு காலம் உண்டு. ಬೆಳಗ್ಗೆ ನಾಷ್ಟ ತಿನ್ನಕ್ಕೆ ಒಂದು ಟೈಮ್ ಇತ್ತು. மத்தியான உணவுக்கு ஒரு டைம் உண்டு. ಮಧ್ಯಾಹ್ನಕ್ಕೆ ಊಟಕ್ಕೆ ಒಂದು ಟೈಮ್ ಇತ್ತು. உணவுக்கு ஒரு டைம் இருந்தது. ರಾತ್ರಿ ಊಟಕ್ಕೆ ಒಂದು ಟೈಮ್ ಇತ್ತು. ஆனா இப்போ டைம் எல்லாம் எப்படியோ தடுமாறுதுங்க. ಇವಾಗ ಟೈಮ್ ಎಲ್ಲ ಬೇರೆ ಬೇರೆ ತರ ಇದೆ. இதே போல உனக்கு வேதத்தை வாசிக்கவும் ஒரு நேரம் இருக்கணும். ಇದೇ ತರ ಬೈಬಲ್ ಓದಕ್ಕೆ ಸಮಯವಿರಬೇಕು. தானியேலுடைய காரியமோ ದಾನಿಯೇಲ ಕಾರ್ಯವು ஜெயமா முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ಜಯವಾಗಿತ್ತು ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாஸ்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ಆ ವಾಕ್ಯ ಗೊತ್ತಿರೋರು தானியேலுடைய காரியம் ஜெயமா முடிக்கிறதுக்கு காரணம் என்ன? ದಾನಿಯೇಲ ಕಾರ್ಯ ಜಯವಾಗಿರೋದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? குறித்த காலங்களிலே ನೇಮಿಸಿದ ಸಮಯದಲ್ಲಿ அவன் போய் ஜெபிக்கிறவனாயிருந்தான். ಆತನು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವನಾಗಿದ್ದನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿ ಗ್ರಂಥ 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களே. 15:16 ನೋಡಿ. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டு, அதை நான் உட்கொண்டு, உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் எனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கு. ನಿನ್ನ என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. என் இருதயத்துக்கு எப்படி இருந்துச்சு? பாட்டு கேட்குறீங்க, நல்லதுதான். ಹಾಡನ್ನು ಕೇಳುತ್ತೀರಾ, ಒಳ್ಳೆಯದೇ. ஐயா, நான் காலையில் ஆன உடனே ಬೆಳಗ್ಗೆ ನಡೆದಕೊಳ್ಳೆ ஜீசஸ் கால்ஸ் டிவில ஆன் பண்ணி விட்டுருவேன். ಆ ಟಿವಿಯನ್ನು ಆನ್ ಮಾಡುತ್ತೇನೆ. இல்லாட்டி மோகன் ஐயா பிரசங்கத்தை டிவில ஆன் பண்ணி விட்டுறேன். ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳೋದನ್ನು ಟಿವಿಯಲ್ಲಿ ಆನ್ ಮಾಡುತ್ತೇನೆ. இல்லாட்டி அந்த ஆனந்த பால என்ன பால் அவரு ஆலன் பால் அவரு தத்தோத்திர வழி போடுறாரு, அதை ஆன் பண்ணி விட்டுறேன். நல்லதுதாங்க. ಸ್ತೋತ್ರ ಬಳಿ ಕೇಳೋದು ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ. ஆனா வசனம் வெளிப்படணும். ದೇವರ ವಾಕ್ಯ ಬರಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மோகன் அண்ணன் பிரசங்கம் நல்லதுதான். ಮೋಹನನ ಪ್ರಸಂಗ ಒಳ್ಳೆಯದೇ. ஆலன் பாலுடைய பிரசங்கமும் நல்லதுதான். ಆಲನ್ ಪಾಳ ಪ್ರಸಂಗ ಒಳ್ಳೆಯದೇ. பிரசங்கங்கள் எல்லாம் நல்லதுதான். ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அவர்களுடைய விருப்பத்திற்காக அவரவர்களுடைய வாஞ்சையின் பிரகாரமாய் அந்த வார்த்தைகள் வெளிப்படும். ಅವರವರ ಬಯಕೆ ಪ್ರಕಾರವೇ ವಾಕ್ಯಗಳು ಕ್ರಿಯೆ ஆனால் ಮಾಡುತ್ತಾರೆ. என் வேத புஸ்தகம் அப்படி அல்ல. ಸತ್ಯವೇದ ಆತರ ಅಲ್ಲ. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ಎರಡು ಕರೆಗೆ ಚೂರುಳ್ಳ அது ஒரு ಕತ್ತಿಯು. மனிதனுடைய எலும்புகளுக்குள்ளும் மூன்களுக்குள்ளும் கடந்து செல்லும். ಅದು ಮನುಷ್ಯನ ಎಲುಬುಗಳ ಒಳಗೆ ಹೋಗಿ It ಕ್ರಿಯೆ is so ಮಾಡುತ್ತದೆ. powerful. ಅದು ಅಷ್ಟು ಬಲವುಳ್ಳದಾಗಿದೆ. உனக்கு பலன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, ನಿನಗೆ ಬಲ ಕೊಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, கேட்கிற எவருக்கும் அது பலன் கொடுக்கிறதா. ಕೇಳುವ ಯಾರಿಗೂ ಅದು ಬಲ ಕೊಡುತ್ತದೆ. என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ನನ್ನ ಸಂಗಡ ಇರೋ ಮಾತ್ರ ಆಮೇಲೆ. ஆனபடியாலே ಆದ್ದರಿಂದ என்னுடைய சின்ன ரிக்வெஸ்ட், ಚಿಕ್ಕ ರಿಕ್ವೆಸ್ಟ್, அதற்கென்று ஒரு நேரத்தை குறித்து வை. ಅದಕ್ಕೆಂದು ಒಂದು ಟೈಮ್ ಅನ್ನು ಇಡಿರಿ. அப்ப கொஞ்ச நேரம் போடு. ಸ್ವಲ್ಪ ಟೈಮ್ ಹಾಕಿರಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்குன்னு சொல்லி ஓம் பர்சனல் டிவோஷனை கட் பண்ணிராது. ಅದರಿಂದ ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯ ಕಟ್ ಮಾಡಬೇಡ. நம்ம ஆட்கள்லாம் எப்படி தெரியுமா? ನಮ್ಮ ಜನರು ಯಾವ ರೀತಿ ಗೊತ್ತಾ? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 மாரி பிஸ்கெட்டை வச்சு காபி குடிச்சிட்டா, 2 ಮಾರಿ ಬಿಸ್ಕೆಟ್ ಕಾಫಿ ಕೊಟ್ರೆ, இந்த டீ குடிச்சிட்டே சிலவங்க மத்தியானம் சாப்பாடெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. ಕೆಲವರು ಟೀ ಕುಡ್ದೇನೆ ಊಟ ಎಲ್ಲ ಕಟ್ ಮಾಡ್ತಾರೆ. அந்த மாதிரி ಆ ರೀತಿ ಬೈಬಲ್ கேட்டாச்சையா, ಬೈಬಲ್ ಸೌಂಡ್ ಬಂದಾಯ್ತು. பர்சனல் டிவோஷன் ಇನ್ಮೇಲೆ ಬೈಬಲ್ ಎತ್ಕೊಂಡು ಎಲ್ಲಿ ಓದೋದು? வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, கர்த்தருடைய வேதத்தில் ಕರ್ತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இரவும் பகலும் ರಾತ್ರಿ ಹಗಲು ಧ್ಯಾನಿಸುವವನು மனுஷன் ಧನ್ಯನು, பாக்கியவான்.
அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் நீ தியானம் பண்ணினால், ಧ್ಯಾನ ಮಾಡಿದರೆ நீ செய்கிறதெல்லாம் சக்சஸ் ஆ மாறும். ನೀನು ಮಾಡುವುದಲ್ಲಿ ಸಕ್ಸಸ್ ಬರುತ್ತದೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. யோசுவாவை பார்த்து கர்த்தர் அதுதான் சொல்லுகிறார். யோசுவ ನೋಡಿ ಕರ್ತನ ಅದನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யோசுವನ ಪುಸ್ತಕ 1:8ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. இந்த நியாயப்பிரமாண புத்தகம், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டே இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உன் வழியை நீ என்ன செய்வாய்? வாய்க்க பண்ணுவாய். உன் காரியங்களை என்ன செய்வாய்? ಕಾರ್ಯವನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತೀಯ? ವಾಯ್ಕ பண்ணுவாய். ಕಾರ್ಯ ಸಫಲವಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. உருப்படல, ಉದ್ಧಾರ ಆಗಲಿಲ್ಲ, நடக்கல, ನಡೆಯಲಿಲ್ಲ, ஏதும் கை கூடி வரல, ಕೈ ಕೂಡಿ ಬರಲಿಲ್ಲ. அதுக்கு காரணம் யாரு? ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣ, ಮೂಲ ಕಾರಣ ಯಾರು? யாருங்க? ಯಾರು ಮೂಲ ಕಾರಣ? பைபிள் சொல்லுது, ಬೈಬಲ್ ಹೇಳ್ತದೆ, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, இதை தியானி, ದೇವರ ವಾಕ್ಯ ಧ್ಯಾನಿಸು, வழிகளை நீ வாய்க்க பண்ணு, ನಿನ್ನ ಮಾರ್ಗ ಸಫಲವಾಗುವುದು. அடுத்தது வாசிங்க பாப்போம். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது, ಈ ವಾಕ್ಯ ಕೇಳುವಾಗ, இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವಾಗ உன் பிள்ளைகள் மேதையாய் மாறி விடுவார்கள். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ವಿವೇಕವುಳ್ಳವರಾಗುತ್ತಾರೆ. வசனம் பொய் அல்ல, ದೇವರ ವಾಕ್ಯ ಸುಳ್ಳಲ್ಲ. வசனம் மெய் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ವಾಕ್ಯ ನಿಜ ಅಂತ ಹೇಳೋರು ಮಾತ್ರ ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஹalleluya. ಹalleluya. It is just a sound. ಸೌಂಡ್ ಮಾತ್ರನೇ, அது ஒரு சத்தம் தான். ಅದೊಂದು ಸೌಂಡ್. ஆனா அந்த வசனம் உனக்குள்ளே போகும் பொழுது, ಅದು ನಿನ್ನ ಒಳಗೆ ಹೋಗುವಾಗ, அது தியானத்தின் வார்த்தை தான். ಆ ಧ್ಯಾನದ ವಾಕ್ಯವೇ. அந்த வசனங்கள் உள்ளே போகும் பொழுது, ಆ ವಾಕ್ಯ ನಿನ್ನ ಒಳಗೆ ಹೋಗುವಾಗ ஞானவான்களாய் மாற்றி ನಿನ್ನ விடும். ಜ್ಞಾನವಂತನಾಗಿ ಮಾಡುತ್ತದೆ. யோபின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் ಯೋಬಿನ ಪುಸ್ತಕ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனத்தை வாசிங்க பாப்போம். 12ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. யோபின் புத்தகம் 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு, அவருடைய உதட்டின் கற்பனையை விட்டு நான் பின்வாங்குறதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை, அந்த வாயிலிருந்து வந்ததான வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும், நான் சாப்பாட்டை காட்டிலும் அதிகமாய் நான் காத்துக்கொள்வேன். ஹalleluya. 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 இந்த வார்த்தையை சாப்பாட காக்கிறத பார்க்கிறோம். ನನ್ನ ಆಹಾರಕ್ಕೆ ಆಸೆ ಪಡುವಾಗಿಂತಲೂ இப்பெல்லாம் வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்லாம இல்ல எல்லா வீட்லயும் இருக்கு. ನೋಡಿ, ಇವಾಗ ಎಲ್ಲರ ಮನೆಯಲ್ಲೂ ಫ್ರಿಡ್ಜ್ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமாங்க. ஃப்ரிட்ஜ் இல்லனாலும் துணியை பாதுகாக்கக்கூடிய பெட்டி கூட இருக்கு. ಫ್ರಿಡ್ಜ್ ಇಲ್ಲದಿದ್ರೂ ವಸ್ತ್ರವನ್ನು ಕಾಪಾಡೋ ವಧು ಇದೆ. ஹalleluya. வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இந்த வார்த்தைகளை நான் ಕಾತುಕೊಳ್ಳುவேன், ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕಾಯುವೆನು, இந்த வசனத்தை நான் பிடித்துக் கொள்வேன். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ದೃಢವಾಗಿ ஆகாரத்தை பாதுகாக்கிறது காட்டிலும் இது அதிகமா பிடிப்பேன். ಆಹಾರವನ್ನು ಕಾಯುವ காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? 14வது வசனம் வாசிக்க பாப்போம். 14ನೇ ವಾಕ್ಯ. எனக்கு குறித்திருக்கிறதை, எனக்கு என்னெல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறாரோ அவர் நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. யோபு எதுக்கு சொல்றான் பாத்தீங்களா? யோபு ಯಾಕೆ ಇದನ್ನು ಹೇಳ್ತಾನೆ? வசனத்தை நான் பிடிச்சுக்கிறேன், ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. எதுக்காக பிடிச்சுக்கிறேன் தெரியுமா? ಯಾಕೆ ಹಿಡಿಯುತ್ತೇನೆ ಅಂದ್ರೆ, எனக்குன்னு ஆண்டவர் எதெல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறார், ನನಗೋಸ್ಕರ ದೇವರು ಯಾವುದೆಲ್ಲ ನೇಮಿಸಿದಾನೋ, பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எதெல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறார், ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಏನೆಲ್ಲ ನೇಮಿಸಿದಾನೋ எல்லாத்தையும் அது நிறைவேற்றுவார். ಅದು ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಪೂರ್ಣ ಮಾಡ್ತಾನೆ. சத்தியம் பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் கர்த்தருடைய ஆவியானவரை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ಸತ್ಯ ಹೊಂದಿದವರು ಮಾತ್ರ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. அவர்கள் வேதத்தை மறந்தபடியால், ಜನರು ವಾಕ್ಯವನ್ನು ಮರೆತರಿಂದ நான் அவர்களுடைய பிள்ளைகளை மறந்துவிட்டேன். ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ಮರೆತೆ. ஆகாரத்தை கொடுப்பதை பார்க்கிலும் ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನುವಕ್ಕಿಂತ தேவனுடைய வார்த்தையை பற்றி பிடித்துக்கொள், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳು. ஹalleluya. ஹalleluya. ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, ஏசாಯ 45:2 ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, நான் அவர்களுக்கு முன் போய் ನಾನು ಅವರ ಮುಂದೆ ಹೋಗಿ கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி 4வது வசனம் வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறிப்பேன். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಡುವೆ. யாருக்கு இதை கொடுக்கிறாரு? ಯಾರಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ?
யாருக்கு கொடுக்கிறாரு? ಯಾರಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ? 44:28 வாசிங்க பாப்போம். 44:28 யாரை குறித்து இது சொல்லுகிறார்? கோரேசை குறித்து சொல்லுகிறார். ಕೋರೇಸನ ಬಗ್ಗೆ ನೋಡಿ. இந்த கோரேஸ் எப்படிப்பட்டவன்? இத்தனை ಯಾವ ರೀತಿ ಉಳ್ಳವನು? கீழ வாசிங்க பாப்போம். ಕೆಳಗೆ ನೋಡಿ. அவன் என்னுடைய மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்று சொல்லுகிறான். ಆತನು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ನೋಡಿ ನೀನು ಕಟ್ಟಲ್ಪಡು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. எருசலேம் என்றால் யெகோவா சமாதானம். ಯೆರೂಸಲೇಮ್ ಅಂದರೆ ಯೆಹೋವ ಸಮಾಧಾನ. சமாதான நகரம் கட்டப்படணும் என்று சொல்லுகிறார். ಸಮಾಧಾನದ ನಗರ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು ಅಂತಾರೆ. தேவனுடைய ஆலயம், ದೇವರ ಆಲಯ, தேவன் வாசம் பண்ணுகிற இடம், ದೇವರು ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳ, அஸ்திபாரம் போட கடவது, ಅಲ್ಲಿ ಅಸ್ತಿವಾರ ಹಾಕಲ್ಪಡಲಿ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்க ஊர்ல ஒரு மொழி உண்டு. ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಒಂದು ಮಾತಿಗೆ ಉಂಟು, இந்த பேய் மக்கள் செத்து போனா நல்லா இருக்கும். ಈ ದೆವ್ವದ ಮಕ್ಕಳು ಸತ್ತೋದರೆ ಒಳ್ಳೆದಾಗಿರ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா இந்த கோரேஸ் எப்படி சொல்றானா? ಆದ್ರೆ ಈ ಕೋರೇಶ್ ಹೇಳೋದು ನೋಡಿ, எருசலேம் கட்டப்படட்டும், ಯೆರೂಸಲೇಮ್ ಕಟ್ಟಲ್ಪಡಲಿ. எங்களுடைய நகரத்தில் எருசலேம் கட்டப்படட்டும், ನಮ್ಮ ನಗರದಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಕಟ್ಟಲ್ಪಡಲಿ. யெகோவாவின் சமாதானம் எல்லாருக்குள்ளும் உண்டாகும். ನಮ್ಮ ನಗರದಲ್ಲಿ ಯೆಹೋವನ ಸಮಾಧಾನ. கோரேசுடைய மனப்பான்மை எப்பொழுதும் என்னவென்றால், ಕೋರೇಸನ ಆಸೆ ಏನು? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ மிகுந்த சமாதானம் உண்டு. ಬಹು ಸಮಾಧಾನ. அவர்கள் தங்கள் வழிகளில் இடறி போவதில்லை, ಅವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಎಡರುವುದಿಲ್ಲ. ஆனபடியாலே ಆದ್ದರಿಂದ கோரேஸ் எப்பொழுது சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ಕೋರೇಶನ ಹೇಳುವ ಕಾರ್ಯವೇನು? நகரம் சமாதானத்தினால் கட்டப்படும். ಈ ನಗರವು ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಇರಲಿ. பெர்க்மன் ஐயா சொல்லுகிறாரு, பெர்க்மன் ஐயா நான் ಹೇಳ್ತಾರೆ, ஒவ்வொருவரையும் பார்க்கும் போதெல்லாம் ನಾನು ಒಬ್ಬೊಬ್ಬರು ನೋಡುವಾಗಲ அவர்களுக்குள்ள கர்த்தருடைய எழுப்புதல் கிரியை செய்ய, ಇವರಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೆ ಉಜ್ಜೀನ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, அறிந்து கொள்ள மாட்டார்கள், ಕರ್ತನ ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ, இயேசுவுடைய ரட்சிப்பு இவங்களுக்குள்ள போகாதா, ಯೇಸಪ್ಪನ ರಕ್ಷಣೆ ಇವರಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. கோரேசுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது ನೋಡಿ, ಕೋರೇಶನ கர்த்தருடைய ஆலயம் இவர்களுக்குள் அஸ்திபாரப்படாதா, ದೇವರ ಆಲಯ ಇವರಲ್ಲಿ ಅಸ್ತಿವಾರ ஆலயம் அஸ்திவாரப்படப்படாதா, ದೇವರ ಆಲಯ ಅಸ್ತಿವಾರಪಡಲ್ವೋ, இவர்களுக்குள் வந்து வாசம் பண்ண மாட்டார், ಇವರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ದೇವರು ವಾಸ ಮಾಡೋದಿಲ್ಲವೋ. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம கண்ணு எப்படி இருக்கு மற்றவங்களை பார்க்கும்போது? ನಮ್ಮ ಕಣ್ಣು ಹೇಗಿದೆ? இவன் நம்மகிட்ட ஏமாற மாட்டானா? ಇವನ್ ನಮ್ಮ ಕಣ್ಣಲ್ಲಿ ಯಾಮಾರಿ ಬೀಳುವುದಿಲ್ವಾ? ஏதாவது புடுங்க முடியாது. ಇವನ್ ಕೈಯಿಂದ ಏನ್ ಜೇಬಲಿಂದ ಏನೋ ತಗೋಬಹುದಾ? அவத்த பய போனா நம்ம முன்னால போயிடுவோம். ಈತನ ಸೈಡ್ ಹೋದ್ರೆ ನಾವು ಉದ್ಧಾರ ಆಗ್ಬೋದಲ್ವಾ? அல்லேலூயா அல்லேலூயா. கோரேஸ் கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் செய்கிறான். ಕೋರೇಶನು ಕರ್ತನ ಮೆಚ್ಚುವ அதுபடியால் தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, ಅದರಿಂದಲೇ ಕರ್ತನ ಹೇಳ್ತಾನೆ, ஒருத்தரும் அவனுக்கு முன்னால வாசல் பூட்டப்படாதபடி ಅವನ ಮುಂದೆ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಡದಂತೆ நான் அவனுடைய வலது கரத்தை பிடிப்பேன். ನಾನೇ ಕೋರೇಶನ ಬಲಗೈಯನ್ನು ಹಿಡಿದಿಡುವೆನು. சொல்லுகிறாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, கர்த்தர் நான் முன் செல்லுவேன். ನಾನೇ ಅವರ ಮುಂದೆ ಹೋಗುವೆನು. இரண்டாவது வசனம் வாசிங்க பாப்போம். ಎರಡನೇ ವಾಕ್ಯ 45:2. நான் உனக்கு முன் சென்று கோணலெல்லாம் சவையாக்கு, ಡೊಂಕಾದ ಸ್ಥಳವನ್ನು ಸರಿಪಡಿಸುವೆನು. பக்கத்துல உள்ளவங்களை சிரிச்சிட்டு சொல்லுங்க பாப்போம், ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಗುತ್ತಾ ಹೇಳಿ, ஆண்டவருக்கு பிரியமானது செய்யும், ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದದನ್ನು ಮಾಡು. அவர் உன் கையை பிடிச்சுக்கிடுவார். ಆತನಿನ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. எந்த வாசலும் உனக்கு பூட்டப்படாது, ಯಾವ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. வழிகளெல்லாம் அவர் உனக்கு முன்னால செல்வார். ನಿನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಆತನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் தலைப்பு இன்னைக்கு அதுதான். ನನ್ನ ಪ್ರಸಂಗ ಅದೇ, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னால செல்வார். ಕರ್ತನು ತಾನೇ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அவருக்கு முன்னால செல்லுனா ரெண்டு சிம்பிளான காரியம் தான் ஆண்டவர் சொல்றார். ದೇವರ ಮುಂದೆ ಹೋಗಬೇಕಾದ ಎರಡು ಸಿಂಪಲ್ ಆದ ಕಾರ್ಯವೇ. நீங்க வேற யாரையாவது கூட்டிட்டு போனா அவங்களுக்கு சேர்த்து காசு எடுத்துட்டு போகணும், உங்க உழைப்பு எடுத்துட்டு போகணும், பிரியமானவர்கள் அவங்கள பிரியப்படுத்தி அவங்களோட இருக்கணும். ಬೇರೆ ಯಾರು ಕರ್ಕೊಂಡು இவருக்கு அப்படி அல்ல. ஆண்டவர் சிம்பிளான காரியத்தை தான் சொல்லுகிறார். ದೇವರು ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾನೆ, என்னை விசுவாசிக்கிறவனாயிரு, ನನ್ನ ನಂಬುವನಾಗಿರು, நான் உனக்கு முன்னாலே செல்வேன், ನಾನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವೆನು. என்னுடைய வார்த்தையை தியானம் செய்து அறிக்கை ನನ್ನ எடுக்கிறவன், ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಅರಿಕೆ நீ ಮಾಡುವನಾಗಿ. மாத்திரமல்ல, ನೀನು ಮಾತ್ರವಲ್ಲ, உன் வீட்டார் மாத்திரமல்ல, ಮನೆಯವರು உன் ಮಾತ್ರವಲ್ಲ, வீட்டின் வாசலிலே இருக்கிறவர்கள் எல்லாரும் ಮನೆ ಬಾಗಿಲಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರೂ அந்த சத்தத்தை கேட்கிறவனாய் இருக்கட்டும். ಆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವರಾಗಿರಲಿ. காரணம் நீ உடன்படிக்கையை சுமக்கிறவன், ಏಕೆಂದರೆ ದೇವರ ಉಡன்பಡಿಕೆ ಮೇಲಿದೆ, உடன்படிக்கையிலே இருக்கிறவன், ಕರ್ತನ ಮೇಚೆಯಲ್ಲಿ ಇರುವವನು, உடன்படிக்கையின் ஆலயத்தில் ஆராதிக்கின்றவன், ಉಡன்பಡಿಕೆ ಮಾಡಿರುವ ಆಲಯದಲ್ಲಿ ಆರಾಧಿಸುವನಾಗಿದೆ, ஆவியினாலும் ஜலத்தினாலும் என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டான், ಜಲದಿಂದಲೂ ಆವಿಯಿಂದಲೂ ದೇವರ ಸಂಗಡ ಉಡன்பಡಿಕೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಆದ್ದರಿಂದ இந்த வேதத்தை நீ மற்றவர்கள் கேட்கும் வண்ணமாய் நீ செய். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಇತರರು ಕೇಳುವಂತೆ ಮಾಡು. அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் தாமே ಆಗ ನಿನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನು உனக்கு முன்னால செல்லுவார். ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವನು.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை தேவ பிள்ளைகளுடைய வீட்டுல காலையில வசனம் கேக்குதுங்க? ಎಷ್ಟು ಜನರ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಕೇಳ್ತದೆ? தேவ பிள்ளைகளுடைய வீட்டுல காலையில தேவனை துதித்து பாடுகிற பாட்டு கேக்கு? ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಎಷ್ಟು ಯಾವರ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಸ್ತುತಿಸಿ ಹಾಡು ಹಾಡು ಕೇಳ್ತಾ ಇದೆ? அந்நியர்களை கவனித்து பாருங்கள். ಬೇರೆಯವರನ್ನು ನೋಡಿ நீங்கள் தேவனுக்குள் எவ்வளவு மேன்மை பாராட்டுறீங்க. ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ ತೋರಿಸಿ ஆராய்ந்து பாருங்கள். ನಿಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿ. This is the month of September. ಇದು ಸೆಪ್ಟೆಂಬರ್ ತಿಂಗಳು. Remember your steps. ನಿನ್ನ ಹೆಜ್ಜೆಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. திறந்து சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரிஞ்ச 2-3 இங்கிலீஷை சொல்லி தரேங்க. சொல்லுங்க பாப்போம். Remember your steps. ನಿಮ್ಮ ಹೆಜ್ಜೆಗಳನ್ನು ஞாபகಕ್ಕೆ ತಂದುಕೊಳ್ಳಿ. ஆமா, உங்கள் படிகளை எப்படி நடக்கறீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತೀರಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿರಿ. செப்டம்பர்ல அவரை கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டா ಆತನ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿದರೆ அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಗನೇ, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னால், ಕರ್ತನೇ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடுவதும் ಯಾವ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. பயப்படவும் கலங்கவும் தேவையில்லை. ಹೆದರಕ್ಕೂ ಭಯಪಡಬೇಕಿಲ್ಲ. தாமே உங்களுக்கு முன்னால போவார். ಕರ್ತನು ತಾನೇ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 31ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனத்தை வாசிங்க பாப்போம். 6ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் எதை குறித்தும் பயப்படாதீங்க, திகைக்கவும் வேண்டாம். திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய உன் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். உங்களோட கூட வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உங்களை தடைகளை உடைக்கிறவர். ಆತನ ಅಡ್ಡಿಗಳನ್ನು ಮುರಿಯುವವನು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களோடு முன் செல்லுகிறதான தேவன், ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವ ದೇವರು, உங்கள் சத்துருக்களை முறியடிக்கிற யோசுவா, ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುವ ಯೆಹೋಶುವ, அவரே உங்களுக்கு முன்னால் போகிறவர். ಆತನೇ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. இரண்டாவதாக என் வேதம் சொல்லுகிறது, ಎರಡನೇದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, வசனத்தின் சத்தங்கள் கேட்கப்படட்டும். ಆತನ ವಾಕ್ಯದ ಶಬ್ದವು ಕೇಳಲ್ಪಡಲಿ. அவர் தாமே உங்களுக்கு முன்னால் போகிறவர். ಆತನು ತಾನೇ ನಿಮ್ಮ ಮುಂದೆ அவர் ಹೋಗುತ್ತಾನೆ. உங்களில் பிரியப்படுகிறவர். ಆತನ ಮೇಲೆ ಪ್ರಿಯಪಡುವನು. பிரியப்படும்படியான ಆತನು ಪ್ರಿಯಪಡುವ செயல்கள் உனக்குள்ளே இருந்து எழும்பட்டும். ಕ್ರಿಯೆಗಳು ನಿನ್ನಿಂದ ಬರಲಿ. மூன்றாவது என் வேதம் சொல்லுகிறது, ಮೂರನೇದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ಹೆದರಬೇಡ, ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳಬೇಡ. எத்தனை தடைகள் இருந்தாலும் ಕಾರಣ ಎಷ್ಟೇ ಅಡ್ಡಿಗಳಿದೆ, தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்னாலே. ಅಡ್ಡಿಗಳನ್ನು ಮುರಿಯುವ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. மீகா 2:13 ನೋಡಿ. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு முன்னால என்ன செய்கிறார்? நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடைகளை உடைப்பார், ಅಡ್ಡಿಗಳನ್ನು ಮುರಿಯುವನು. அவர் உனக்கு முன்னால நிக்கிறவர், ಆತ ನಿನ್ನ ಮುಂದೆ ಇರುವವನು, உனக்கு முன்னால் போகிறவர், ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವವನು, உனக்காக முன்னால நிக்கிறவர், ನಿನಗೋಸ್ಕರ ಮುಂದೆ உனக்கு ನಿಲ್ಲುವವನು, முன்னால காரியம் நடத்தணும்னா கடந்து போகிறவர், ನಿನಗೋಸ್ಕರ ಕಾರ್ಯ ನಡೆಸೋದಕ್ಕೆ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವವನು, உன் சத்துருக்களை முறியடிக்கிறவர், ನಿನ್ನ ಶತ್ರುವನ್ನು ಮುರಿಸುವವನು. எத்தனை வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார். ಎಷ್ಟು ವಾಗ್ದಾನವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மேல விசுவாசமா இருங்க. ನೀವು ಮಾಡಬೇಕೆಲ್ಲ ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டது போல, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಕರ್ತನ ನೋಡಿ ಮೊರೆಯಿಟ್ಟ ಹಾಗೆ, யாக்கோபு கர்த்தரை உறுதியா பற்றிக்கொண்டது போல, ಯಾಕೋಬನು ಕರ್ತನ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದ ಹಾಗೆ விசுவாசம் அவர் மேல இருக்கட்டும். ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಅವರ ಮೇಲೆ ಇರಲಿ. இரண்டாவது அவருடைய வசனங்களை தியானிங்க. ಎರಡನೇದಾಗಿ ಆತನ ವಾಕ್ಯನ ಧ್ಯಾನಿಸಿ. செப்டம்பர் மாசத்துல நிறைய வசனத்தை தியானிங்க. ಸೆಪ್ಟೆಂಬರ್ ತಿಂಗಳು ಅನೇಕ ವಾಕ್ಯ ಧ್ಯಾನಿಸಿ. அதுக்கப்புறம் நமக்கு அந்த பண்டிகை இந்த பண்டிகை அக்டோபர் மாசம் வந்துரும். ಅದ ನಂತರ ಈ ಹಬ್ಬ ಹಬ್ಬ ಅಂತ ಬರ್ತಾ ಇರ್ತದೆ. ஆமா, அப்பா அப்பா அப்பான்னு இருப்போம். ಹಬ್ಬ ಅಂತ அதனால பிரியமானவர்களே, இந்த மாசம் பிரியமானவர்களே வசனத்துல உங்களை எனர்ஜைஸ் பண்ணுங்க. ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿರ್ರಿ. பிரியமானவர்களே, மூன்றாவது வேதம் சொல்லுது, ಮೂರನೇದಾಗಿ உன் தேவனாகிய கர்த்தர் தாமே ದೇವರಾದ ಕರ್ತನು ತಾನೇ உங்களுக்கு முன்னால் செல்கிறவர். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವನಾಗಿದ್ದಾನೆ. அவருக்கு ஒரு நாமம் உண்டு, ಆತನಿಗೆ ಒಂದು ಹೆಸರು ಉಂಟು. அவர் தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து ಅಡ್ಡಿಗಳನ್ನು ಮುರಿಯುವ ದೇವರು ಆತನು. அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே
பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்தவனாத்திரையாத்திரையும் இன்பராமீசு நம்மோடிருப்பார் இந்தவனாத்திரையாத்திரையில் இன்பராமீசு நம்மோடிருப்பார் சோகையிலும் நம் வருகையிலும் உடனிடமானதா சோத்தரிப்போமே ஆற்றுடவே அவர் நடத்துடவே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் மீகா 2:12 வாசிங்க பார்க்கலாம். மீகಾ 2:12 ಓದಿ 13 ವಾಸ್ತೋಂ 12 ವಾಸಿங்க 12ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನೋಡಿ யாக்கோபின் ஜனங்களே யாக்கோபின் ஜனங்களே உங்கள் எல்லாரையும் நான் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன் இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன் நிச்சயமா சேர்த்துக்கிடுவேன் போஸ்ராவின் ஆடுகளைப் போல் உங்களை போசானின் ஆடுகளைப் போல அவர்களை ஏக கூட்டமாக்குவேன் ஒரே கூட்டமாய் மாற்றுவேன் தன் தொழுவத்துக்குள்ளே அந்த தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் தேவ மந்தைக்கு சமானமாக ஜன திரட்சினாலே இரைச்சல் உண்டாகும். அல்லேலூயா 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 தேவ மந்தையாய் நீ மாற வேண்டும். ದೇವರ ಹಿಂಡಾಗಬೇಕು ನೀನು. ಬೋಸಾನಿನ ಆಡುಗಳಾಯಿ ನೀ ಮಾರ வேண்டும். ಗೋಸೋನ್ ಸ್ಥಳದಲ್ಲಿರುವ ಗುರಿಯಾಗಬೇಕು. தேவ மந்தையின் சமமாக ದೇವರ ಹಿಂಡಿನಾಗೆ உன்னிடத்திலிருந்து இரைச்சல்கள் தோன்றப்படும். ನಿನ್ನಿಂದ ಶಬ್ದ ಬರಬೇಕು. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க கையை குலுக்கி சொல்லுங்க. இப்போ பக்கத்துல கை கொட்டி ಹೇಳಿ ஆன்னு பார்க்காதய்யா ಆ ಅಂತ ನೋಡ್ತಾ ಇರು. ஏதாவது ஒரு இரைச்சலை போடு, ಒಂದು ಸೌಂಡ್ ಮಾಡು. அல்லேலூயா. தேவ மந்தையின் இரைச்சலாய் ದೇವರ ಹಿಂಡಾಗಿರಬೇಕು. உலகத்தான் இரைச்சல் போடுகிறான், ಲೋಕದವನು ಹಾಕುತ್ತಾನೆ. அப்படி அல்ல, ಆತರ ಅಲ್ಲ. தேவ மந்தையின் இரைச்சல் உனக்குள் ದೇವರ ಹಿಂಡಿನ ಶಬ್ದವಿರಬೇಕು. தேவ மந்தையின் இரைச்சல் உனக்குள் காணப்படும் பொழுது ದೇವರ ಹಿಂಡಿನ ಶಬ್ದ தடைகளை உடைத்து போடுகிறவர், ಅಟ್ಟಿಗಳನ್ನು ಮುರಿಯುವವನು உனக்கு முன்னால் செல்லுகிறவர், ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. என் தேவனாகிய கர்த்தர் ದೇವರಾದ ಕರ್ತನು உனக்கு ராஜாவாக ನಿನಗೆ ಅರಸನಾಗಿ உனக்கு முன் செல்லுகிறவராயிருப்பார். ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. 89ாம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசிங்க. 89ನೇ ಕೀರ್ತನೆ 15ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருத்தர் மாத்திரம் சத்தம் போட்டவனே பயந்துட்டாங்க, அவங்க எல்லாரும் எழும்பி போயிட்டாங்களோ. கம்பீர சத்தத்தை ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿಯನ್ನು சொல்லுங்கள வாயை திறந்து. கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் பாக்கியம். ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿಯನ್ನು ತಿಳಿದವರು சத்தம் போட்ட நம்ம 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 தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்கல்ல, அழுற பாழுதான் அழுத பிள்ளைதான். ஆமா அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தம் போட தெரிஞ்சதுதான் ಸ್ತಬ್ಧ ಮಾಡ ಗೊತ್ತಿರೋವರೇ பெற்றுக்கொள்ள முடியும். ಹೊಂದಕ್ಕಾಗುತ್ತದೆ. கம்பீர சத்தம் இருக்கணும். ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿ ಇರಬೇಕು. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் பராக்கிரமத்தை செய்யும். அப்ப அந்த கம்பீர சத்தத்தை அறிந்தவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿ ತಿಳಿದವರು ಧನ್ಯರು. எப்படிப்பட்ட சத்தமா இருக்கணும்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? ஆரவா பிரியமானவர்கள் வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, கர்த்தருடைய மந்தையில் இருக்கிற அந்த இரைச்சலின் சத்தம் உனக்குள்ளே இருக்கணும். ದೇವರ ಹಿಂಡಲಿರುವ ಶಬ್ದ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಬೇಕು. அது என்ன சத்தம்? ಯಾವ ಶಬ್ದ? என் வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு வந்தார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ವಾಗ್ದಾನ ಭೂಮಿಗೆ ಬಂದರು. அந்த வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு கடந்து வந்தபோது ವಾಗ್ದಾನ ಭೂಮಿಗೆ ಬಂದಾಗ எரிகோவின் மதில்கள் அவர்களுக்கு முன்னால நின்றது. எரிகோ கோட்டை ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿತ್ತು. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? எரிகோவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே, எரிகோಗೆ ಬರುವ ಮುಂಚೆ, யோர்தானை கடந்து வருகிறதற்கு முன்னாலேயே, யோர்தான் ದಾಟಿ ಬರುವ ಮುಂಚೆನೇ யோசுவாவுக்கு பயங்கர ஆவல்.
ಯೋಸುವನಿಗೆ ತುಂಬಾ ಆಸೆ. தலைவர் போயிட்டாரு, ನಾಯಕನ ಹೋಗ್ಬಿಟ್ಟು. இப்போ நம்ம எப்படி போவே? ಹೊಸ ನಾಯಕ ನಾನೇ ಹೋಗೋದು. முன்னால போய் ಮುಂದೆ ಹೋಗಿ அந்த மதில்கள் எப்படி இருக்கும், ಮುಂದೆ ಕೋಟೆ ಹೇಗಿರ್ತದೆ, எப்படி இருக்கும், ಹೇಗಿರ್ತದೆ ಎಲ್ಲ, ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, ಜನರು ಹೇಗಿರ್ತಾರೆ, இப்படி எல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ಎಲ್ಲ ನೋಡಿ ಬನ್ನಿ ಅಂತ ಕಳಿಸಿದ್ರು. ஏற்கனவே மோசே ஒரு வாட்டி அப்படிதான் அனுப்பி பெரிய நாசம் வந்துச்சு. ಒಂದು ಸಮಯ ಮೋಸೆ ಕಳಿಸಿ ಈ ತರ ನಾಶವಾಯಿತು. இப்போ யோசுவாவும் அதே காரியத்தை செய்கிறார். ಯೋಸುವನು ಅದನ್ನೇ ಮಾಡ್ತಾನೆ. கர்த்தர் சொல்லுகிறாரு, ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, அப்பா நீ நல்ல பலசாலி தான், ತುಂಬಾ ಬಲಿಷ್ಠನೇ, யோசுவா நீ யுத்த வீரன் தான், ಯುದ್ಧ ವೀರನೇ, ஆனா நான் சொல்றதை நீ செய்யும், ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಮಾಡು, யுத்தம் என்னுடையது, ಯುದ್ಧ ನನ್ನದು, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ನೀನು ಮಾಡಬೇಕಿರೋದಲ್ಲ. எரிகோவை சுத்திட்டு துதித்துட்டு வரணும், அவ்வளவு. ಎರಿಗೋವನ್ನು ಸ್ತುತಿಸಬೇಕಷ್ಟೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 7 வாட்டி எரிகோவை சுத்து, 7 ಸಮಯ ಸುತ್ತು, மிண்டாத சுத்து, பேசாம சுத்தணும், ಸೌಂಡ್ ಮಾಡದೆ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಸುತ್ತಬೇಕು. 7வது நாளிலே 7ನೇ ದಿನ 7 வாட்டி துதித்து கொண்டே 7 ಸಮಯ ಸ್ತುತಿಸುತ್ತಾ ಸುತ್ತಬೇಕು. நீ சுதித்து ஆர்ப்பரிக்கும் பொழுது ಸ್ತುತಿಸಿ ಆರ್ಭಟಿಸುವಾಗ தடைகளெல்லாம் உடைஞ்சு விழும். ಅಡ್ಡಿಗಳಾಗಿ ಮುರಿದು ಬೀಳುತ್ತದೆ. கர்த்தரை துதிக்கிறவன் என்றும் தோல்வி அடைவதில்லை. ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸುವ ಸೋಲುವುದಿಲ್ಲ. ಗಂಭೀರ சத்தத்தை அறிந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿಯನ್ನು ತಿಳಿದ ಜನ ಧನ್ಯರು. 89ஆம் சங்கீதத்தை வாசித்து முடிச்சிரலாமா? வாசிங்க பாப்பா. 89ஆம் சங்கீதம் 16வது வசனம் 15வது வசனம் வாசிட்டோம். கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். இப்போ 16வது வசனம் வாசிங்க. அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் கலிகூர்வார்கள். 17வது வசனம் வாசிங்க. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். நீர் அவர்களுக்கு எப்படி இருப்பீர்? நீர் அவರಿಗೆ ಯಾವ ರೀತಿ சொல்லுங்களே. பலத்தின் மகிமை. நீர் அவர்களுக்கு எப்படி இருப்பீர்? ನೀನು ಅವರಿಗೆ ಹೇಗಿರ್ತೀರಾ? பலத்தின் மகிமை. ಬಲದ ಮಹಿಮೆ. உங்களுக்கு பலன் யாரா இருப்பாரு? ನಿಮಗೆ ಬಲ ಯಾರಾಗಿ? வேலை செய்யறதுக்கு வேண்டிய பலன் யாரா இருப்பாரு? ಕೆಲಸದ ಬಲ ಯಾರು? வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தரே எனக்கு பலனாய். ದೇವರಾದ ಕರ್ತನೇ ನನ್ನ ಬಲವಾಗಿರ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவரே உங்களுக்கு பலனா இருப்பாருங்க. ದೇವರೇ ನಿಮಗೆ ಬಲವಾಗಿರ್ತಾನೆ. அதனாலதான் ಅದರಿಂದಲೇ பிரியமானவர்களே, எரிகோ மதில்களை துதியினாலேயே உடைக்க பண்ணான். ಎರಿಗೋ ಕೋಟೆಯನ್ನು ಸ್ತುತಿಯಿಂದಲೇ ಬೀಳುವಂತೆ ಮಾಡಿದನು. எசேக்கியேல் ராஜாவுக்கு விரோதமாய் செனாக்கெரி வந்தார். ಎಸೆಕಿಯ ಅರಸನ ವಿರೋಧವಾಗಿ ಸೆನಾಕೆರಿ ಬಂದರು. இன்னொரு ஆயுதம். ಇನ್ನೊಂದು ಆಯುಧ. இது முதல் ஆயுதம் துதியின் ஆயுதம். ಮೊದಲು ಸ್ತುತಿಸುವುದು. இரண்டாவது ஆயுதம் ಎರಡನೇದು உங்க தடைகள் உடைக்கப்படுவதற்கு, ಅಡ್ಡಿಗಳು ಮುರಿಯುವುದಕ್ಕೆ. பிரியமானவர்கள், எசேக்கியேல் ராஜா ಎಸೆಕಿಯ ಅರಸನು அரசாண்டதான நாளிலே ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದ ದಿನದಲ್ಲಿ 182,000 பேர்கள், 182,000 ಜನರು, 1,82,000 ಜನರು, 1,82,000 ஜனங்கள், 1,82,000 ಜನರು மதில்களை அப்படியே சுத்தி உட்கார்ந்துட்டாங்க. ನಗರದ ಕೋಟೆಯನ್ನು ಸುತ್ತಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதா. ಕರ್ತರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮುಂಟಾಗಲಿ. சிறு வயதிலே ನನ್ನ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ காவேரி கலாட்டான்னு ஒன்று வந்துச்சு. ಕಾವೇರಿ ಗಲಾಟ ಬಂತು. காவேரி கலாட்டா, நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಓದ್ತಾ ಇದ್ದೆ. காவேரி கலாட்டான்னு வந்துச்சு. ಕಾವೇರಿ ಗಲಾಟ ಬಂತು. அப்போ ஒரு 20 பேர்கிட்ட அப்படியே கத்திட்டு ஓடிட்டே இருப்பாங்க. 20 ಜನರಾಗಿ ಏನೋ ಕಿರ್ಚುತ್ತಾ ಓಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அப்போ எங்க வீட்டில் 2 பேர் வாடகைக்கு இருந்தாங்க. ಇಬ್ರು ಬಾಡಿಗೆಗಿದ್ದರು. வாடகை இருந்தவங்க 2 பேரும் ಬಾಡಿಗೆ ಇರುವವರು ಇಬ್ರು ஒரு வெற்றுவாள் எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோண்டு தான் இருக்கு எங்க ஊர் அறவாள், இப்படி வச்சுட்டு ಹಿಂಗ ಒಂದು ಕತ್ತಿ ಹಿಡ್ಕೊಂಡು யாரெல்லாம் அவர் பிடிச்சிட்டு இருக்கிற கை இப்படி ஆடுது. ಹಿಡಿಯುವ ಕೈಗೆ வரட்டு வெட்டி விழுவோம். ಯಾರಾவது ಬಂದರೆ ನಾವು ಹೋಗಿ ತುಂಡು ತುಂಡು ಮಾಡ್ತೀವಿ. 10 பேர் 20 பேர் இல்லைங்க, 10-20 ಜನರಲ್ಲ, 185,000 பேர், 185,000 ಜನರು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ಕರ್ತರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮುಂಟಾಗಲಿ. உள்ள இருக்கிறவங்க வெளியே போக முடியல, வெளியே இருக்கிறவங்க உள்ள போக முடியல. ನಗರದಲ್ಲಿ ಒಳಗಿರೋರು ಹೊರಗೆ ಹೋಗಕ್ಕಾಗಿಲ್ಲ, ಹೊರಗಿರೋರು ಒಳಗೆ ಬರಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. எசேக்கியா ராஜா செஞ்ச காரியம் என்ன தெரியும்? ಎಸೆಕಿಯನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯವೇನು ಗೊತ್ತಾ? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான், ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋದನು, முழங்கால் போட்டான், ಮಂಡಿಗಾಲಿಟ್ಟನು, வந்த கடிதத்தெல்லாம் திறந்து வச்சான், ವಿರೋಧವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಪತ್ರವಲ್ಲ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ முறையிட்டான், ದೇವರ ಮುಂದೆ ಮೊರೆ ಇಟ್ಟನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ யார்கிட்ட பெட்டிஷன் போட்டாலும் உனக்கு கிடைக்காது. ಯಾರ ಬಳಿ ಪೆಟಿಷನ್ ಆಗಿ, யார்கிட்ட சர்டிபிகேட் அனுப்பினாலும் உனக்கு மேல் உண்டாகாது. ಯಾರಲ್ಲಿ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕಳಿಸಿದ್ರು ಆಗುದಿಲ್ಲ. தேவனுடைய சமூகத்திலே வந்து ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ಬಂದು விண்ணப்பங்களை எழுதி வைத்து ಮೊರೆಗಳನ್ನು ಬರೆಯಿಟ್ಟು அவருக்கு நேரா முழங்கால் போட்டா போதும், ಅವರ ಮುಂದೆ ಮಂಡಿಗಾಲಿಟ್ಟರೆ ஒரு தூதனை அனுப்புவார். ದೇವರ ಒಂದು ದೂತರ ஒரೇ இரவிலே ಒಂದೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ கண்களில் காண்கிற சத்துருக்களை காணாதபடி அவர் முறியடித்து விடுவார். ಕಾಣದಂತೆ ಮುರಿದು ಹಾಕುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜெபம் என்கிற ஆயுதம்
ಪ್ರಾರ್ಥನೆಯ ಅಸ್ತ್ರ தடைகளை உடைத்து போடும். ಅಡ್ಡಿಗಳನ್ನು ಮುರಿದಾಕುತ್ತದೆ. கம்பீர சத்தம் அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். ಗಂಭೀರ ಶಬ್ದ ತಿಳಿದವರು ಧನ್ಯರು. அவர்கள் தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ದೇವರ ಮುಖ ಬೆಳಕಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾರೆ. அவர்களுக்கு தேவனுடைய தயவு உண்டாகும். ದೇವರ ದಯೆ ಅವರಿಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. கர்த்தரே அவர்களுக்கு மகிமையின் பலனாயிருப்பார். ದೇವರೇ ಅವರಿಗೆ ಮಹಿಮೆಯ ಬಲವಾಗಿರುತ್ತಾನೆ. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னால போகிறார். ದೇವರಾದ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. ஜெப ஜீவியம் எப்படி இருக்கு? ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವನ ಹೇಗಿದೆ? பிரியமானவர்களே, திடீரென்று சொல்லி ನೋಡಿ, ದಿಢೀರಂದ சீரியர்கள் வந்து சமாரியா பட்டணத்தை அப்படியே சுத்திட்டாங்க. ಸೀರಿಯ ಜನರು ಸಮಾರ್ಯವನ್ನು ಸುತ್ತಿದ್ದಾರೆ. உள்ள இருக்கிறவங்க வெளியே போக முடியல. ಒಳಗಿರೋನು ಹೊರಗೋಗ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அந்த கொரோனா டைம்ல, ಆ ಕೊರೋನಾ ಟೈಮಲ್ಲಿ பிரியமானவர்களே, ஒருத்தனும் வரலன்னு அந்த தகரம் தட்டி வச்சிருந்தாலும் அதையே முறிச்சுக்கிட்டு வெளியே வியாபாரத்துக்கு போன ஆட்கள். ಕೆಲವರು ಈ ಬ್ಲಾಕ್ ಮಾಡಿದ್ರು ಒಳಗೋಗಿ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬಂದರು. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா. ஆனா இங்க அப்படி இல்ல. ಇಲ್ಲಿ ಆ ತರ ಅಲ್ಲ. ஒருத்தரும் சமாரியா விட்டு வெளியே போக முடியாது. ಯಾರು ಸಮಾರ್ಯ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ நடந்த ಹೋಗಕ್ಕಾಗಿಲ್ಲ. காரியம் என்ன? ನಡೆದ ಕಾರ್ಯವೇನು? பட்சிகளுக்கு புறாக்களுக்கு போடுகிற இறைகளை இவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். ಪಕ್ಷಿಗೆ ಹಾಕುವ ಆ ಬೀಜಗಳನ್ನು ತಿನ್ನಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದರು. கழுதையின் தலையை தின்ன ஆரம்பித்தார்கள். ಕತ್ತೆ ತಲೆ ತಿಂದರು. ஒரு வீட்ல ஒரு கொடூரம். ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕೊಟ್ಟೂರ பிள்ளையே பெற்ற பிள்ளையை சமைத்து சாப்பிடார். ಹೆತ್ತ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಂದು ತಿಂದಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ಕರ್ತರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆனால் கர்த்தர் ಆದರೆ ದೇವರು 4 குஷ்டரோகியுடைய விசுவாசத்தை பார்த்தார். 4 ಕುಷ್ಠರೋಗಿಯ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿದರು. விசுவாசத்தை பார்த்ததான ಆ தேவன் ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿದ ದೇವರು ஒரு இரைச்சலை உண்டாக்கி ಒಂದು ಶಬ್ದನೆ ಮಾಡಿದನು. என் வேத வசனம் சொல்லுதுங்க. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. 2 ರಾಜಾக்கள் 7:6 பார்க்கும் பொழுது 2 ಅರಸರು 7:6 ನೋಡುವಾಗ இரைச்சலை கர்த்தர் உண்டாக்கினார். ಒಂದು ಶಬ್ದವನ್ನು ಕರ್ತನ அந்த ಮಾಡಿದನು. இரைச்சல் செய்த காரியம் என்ன? ಏನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯ? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்போம் என்கிற ஒரு இரைச்சலின் சத்தம் உண்டான போது ರಕ್ಷಣೆಯ ಸ್ವಾರ್ಥೆಯನ್ನು ಹೇಳೋಣ ಅಂತ நாம் ಶಬ್ದ ಬಂದಾಗ மௌனமாய் இருப்பது சரியல்ல. ನಾವು ಮೌನವಾಗಿರೋದು ಸರಿಯಲ್ಲ. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்போம் என்கிற சத்தம் உண்டான போது ರಕ್ಷಣೆಯ ಶಬ್ದವನ್ನು ಹೇಳೋಣ ಅಂತ ಹೇಳಿದಾಗ அவர்களுடைய எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டது. ಅವರ ಎಲ್ಲ ಅಡ್ಡಿಗಳು சீரியர்கள் எல்லாம் ஓடி போனாங்க. ಸೀರಿಯರ್ ಎಲ್ಲರೂ ಓಡಿ ಹೋದರು. பெரிய ஆசீர்வாதம் வந்தது. ಅವರಿಗೆ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ಬಂತು. கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னால போகிறார். ಕರ್ತನು ತಾನೇ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அவர் உங்களை விட்டு விலகுகிறது இல்லை. ನಿಮ್ಮ ಬಿಟ್ಟು ಅಗಲುವನಲ್ಲ. உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಕೈ அவர் ಬಿಡುವುದಿಲ್ಲ. உங்களுக்கு முன்னால வந்து நிற்கிறவர். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಬಂದು ನಿಲ್ಲುವವನು. உங்களுக்காய் கடந்து சென்று காரியங்களை நடத்துகிறவர். ನಿಮಗೋಸ್ಕರ ಮುಂದೆ ಹೋಗಿ ಕಾರ್ಯ ನಡೆಸುವವನು. தேவனாகிய கர்த்தர் உங்கள் தடைகளை உடைத்து போடுகிறவர். ಅಡ್ಡಿಗಳನ್ನು ಮುರಿದಾಕುವವನು ನಮ್ಮ ದೇವರಾದ உடைத்து ಕರ್ತನು. போடணும் என்று சொன்னால் ಮುರಿದಾಕಬೇಕಾದರೆ தேவனின் மந்தையை போல ದೇವರ ಹಿಂಡಿನ ಹಾಗೆ உலகத்தில் அநேக மந்தைகள் இருக்கிறது. ಲೋಕದ ಅನೇಕರು ಇರಬಹುದು. அவர்கள் மௌனமாய் உட்காருவார்கள், மௌனமா ஆராதிப்பாங்க, மௌனமா போவாங்க வருவாங்க. ಮೌನವಾಗಿ ಇದ್ದು ಆರಾಧಿಸಿ ಹೋಗಿ ಬರುವವರಾಗಿರ್ತಾರೆ. நீ அப்படி இருக்கப்படாது. ನೀನಾಗಿರಬಾರದು. தேவ மந்தையின் இரைச்சல்கள் உனக்குள் இருக்கு. ದೇವ ಹಿಂಡಿನ ಶಬ್ದವಿರುತ್ತದೆ. ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்குள்ள இருக்கணும். ರಕ್ಷಣೆಯ ಸಂತೋಷ தேவனுடைய இரட்சணியத்திலே களி கூறுகிறவனாய் இருக்கணும். ದೇವರ ರಕ್ಷಣೆ ಉಲ್ಲಾಸಗಳು தேவனுடைய காரியங்களிலே மனமகிழ்ச்சியாய் இருக்கணும். ದೇವರ ಕಾರ್ಯದ ಉಲ್ಲಾಸಗಳಾಗಿರಬೇಕು. பரலோகம் மகிழ்கிறதா இருக்கணும். ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಪರಲೋಕ ಸಂತೋಷ ಪಡುವುದಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்துல உற்சாகமா இருங்க. ದೇವರ ಕಾರ್ಯದ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳಿರಿ. இந்த மந்த் நிறைய காரியங்கள் இருக்கு. ಈ ತಿಂಗಳು ಅನೇಕ ಕಾರ್ಯವಿದೆ. இந்த மாச கடைசியில மனவாளியை விழித்திரு என்கிறதான ஜெபம் இருக்கு. ಈ ತಿಂಗಳ ಕೊನೆಯಲ್ಲಿ ಮೊದಲ ಗೀತೆಯೇ ಇದೆ. கல்யாணம் இருக்குது. ಮದುವೆಗಳಿದೆ. இந்த மாசத்துல ஆலயத்தை ஒயிட் வாஷ் பண்ணணும்னு இருக்கிறோம். ದೇವರ ಆಲಯವನ್ನು ವೈಟ್ ವಾಶ್ ಮಾಡಬೇಕಂತ தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ದೇವರ ಮಕ್ಕಳ ಒಳಗೆ தேவ மந்தையின் இரைச்சல் காணப்படும். ದೇವರ ಹಿಂಡಿನ ಶಬ್ದವಿರಲಿ. தேவனுடைய மந்தையின் இரைச்சல் உனக்குள் இருக்கும். ದೇವರ ಹಿಂಡಿನ ಶಬ್ದ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಲಿ. உன்னை இடத்திலிருந்து கொள்ளையான பொருட்கள் எல்லாவற்றையும் ನಿನ್ನಿಗೆ ದೂರ ಬಿಟ್ಟ ಹೋದ ವಸ್ತುಗಳೆಲ್ಲ திரும்பி நீ பெற்றுக் கொள்ளுகிறவனாயிரு. ಮತ್ತೆ ಒಂದುವನಾಗಿರುತ್ತೀಯ. முழங்கால் போடலாமா? ಮಂಟಿಕಾಲ ಹಾಕೋಣ. என் வேத வசனம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அருமையான தேவனுடைய பிள்ளை எல்லாரும் பைபிளை திருப்புங்க. ಎಲ್ಲ ಬೈಬಲ್ முழங்கால் போட்டுட்டே திருப்புங்க பார்ப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 8வது வசனம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 31:8 ನೋಡಿ. கர்த்தர் தாமே ಕರ್ತನು ತಾನೇ உனக்கு முன்னால் போகிறவர். ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುವನು. அவர் உன்னோடு இருக்கிறவர். ಆತನು ನಿನ್ನ ಸಂಗಡ அவர் ಇರುವವನು. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ನಿನ್ನನ್ನು ಅಗಲಿಸುವುದಿಲ್ಲ. உன்னை கைவிடுகிறதும் இல்லை. ನಿನ್ನ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நீ எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். ನೀನು ಯಾವ್ದು ಕೈ ಭಯಬೇಡ. எதை குறிச்சும் பயப்பட. ಯಾವ್ದ ಕುರಿತು ಹೆದರಬೇಕಿಲ್ಲ. ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ಕರ್ತನ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ಕರ್ತನ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நீ அவர் மேல விசுவாசம் வை. ಕರ್ತನನ್ನು ನಂಬು. யெகோஷுவா உனக்கு முன்னால சென்று ಯೆಹೋಶುವನು ನಿನ್ನ ಮುಂದೆ உன்னை ಹೋಗಿ மிரட்டி கொண்டிருந்ததானே
ನಿನ್ನ ವಿರೋಧ ಮಾಡುತ್ತಿರುವ, உனக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருந்ததா, ನಿನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಿರುವ அமோரியர் போன்ற சத்துருக்களை, ಅಮೋರಿಯರಾಗಿರುವ ಶತ್ರುವನ್ನು முறியடிக்கிறவராயிரு. ಆತ ನಾಶ ಮಾಡುವನಾಗಿರುತ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உனக்கு முன்னாலே செல்வார். ಕರ್ತನು ತಾನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗಿ அவருடைய வசனங்கள் உனக்குள் இருந்து தொனிக்கட்டும். ಆತನ ವಾಕ್ಯ ನಿನ್ನಲ್ಲಿ ಧ್ವನಿಸಲಿ. வசனங்கள் உனக்குள் கேட்கப்படட்டும். ಆತನ ವಾಕ್ಯ ನಿನ್ನಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಯಾಗಲಿ. அப்பொழுது நீ காரிய சித்தி உள்ளவனாய் இருப்பாய். ಆವಾಗ ನಿನ್ನ ಕಾರ್ಯ ಸಫಲವಾಗುವುದು. வழிகள் எல்லாம் வாய்க்கிறதா இருக்கும். ನಿನ್ನ ಮಾರ್ಗವೆಲ್ಲ ಸರಿಯಾಗುತ್ತದೆ. மூன்றாவதாக, ಮೂರನೇದಾಗಿ, கம்பீர சத்தம் உனக்குள்ளே இருந்து எழும்பட்டும். ಗಂಭೀರ ಶಬ್ದ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಲಿ. துதியின் சத்தம் உனக்குள்ளே இருந்து ಸ್ತುತಿಯ ಶಬ್ದ எழும்பட்டும். ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಲಿ. தேவனை ஆராதிக்கிற சத்தம் உனக்குள்ளே இருந்து எழும்பட்டும். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವ ಶಬ್ದ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಲಿ. சத்தம் உனக்குள்ளே இருந்து எழும்பட்டும். ಪ್ರಾರ್ಥನೆಯ ಶಬ್ದ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಲಿ. தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியான சத்தம் உனக்குள்ளே இருந்து எழும்பட்டும். ದೇವರ ಜನರು ರಕ್ಷಣೆಗೊಳ್ಳುವ ಶಬ್ದ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಲಿ. விசுவாசத்தின் அறிக்கையின் சத்தம் எழும்பட்டும். ವಿಶ್ವಾಸದ ಶಬ್ದ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಲಿ. வாக்குத்தத்தத்தை மனப்பாடம் பண்ணி அறிக்கை செய்கிற சத்தங்கள் எழும்பட்டும். ವಾಗ್ದಾನವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವ ಶಬ್ದವಿರಲಿ. தடைகளை உடைத்து போடுகிறவன், ಅಡ್ಡಿಗಳನ್ನು ಮುರಿಯುವವನು உனக்கு முன்னால் ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. மேய்ப்பனில்லாத ஆடுகள் மேல் நானே நல்ல மேய்ப்பனென்றார் என்ற சத்தம் நான் பின் செல்லுவேன். இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். சொல்லுங்க, ஜெய கிறிஸ்து. ஆமாண்டவரே, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏந்திடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஆமாண்டவரே, நீங்க எங்களை நடத்துகிற தெய்வம், நீங்க எங்களை நடத்துகிற தெய்வம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்திலும் எங்களை அதிசயமா நடத்துவீங்க. ஊழியத்தின் பாதையிலே, சபையின் காரியங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில, தொழில் காரியத்துல நீங்க நடத்துவீங்க ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் நாம் அறிவிப்பை கேட்போம்.